நம்மளுடைய சரீரம் வந்து மண்ணினாலதான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ மண்ணுன்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் கிடையாது. மண்ணுன்றது பிசாசு கொடுக்கப்பட்ட பொசிஷன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். டஸ்ட் இஸ் நாட் த பொசிஷன் ஆஃப் மேன். யூ ஆர் a மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுல ஒரு பாட்டா இருக்கிறீங்க. நீங்க இல்லாம கிறிஸ்துவால ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியாதுங்க. எனக்கே வந்து ஆண்டவர் ரீசெண்டா சொன்னாரு, ஓ மூலியமாக சில ஃபங்க்ஷன்ஸை நான் வச்சிருக்கேன்றார். ஓ மூலியமா சில பர்பஸ் நான் வச்சிருக்கிறேன்றார். அந்த பர்பஸ் என் மூலியமா செய்யணும்னு நினைக்கிறாரு அவர். கிரைஸ்ட் தான் ஹெட். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிபிகன்ட் பாடி பார்ட் என்னது? நீங்க தான். தேவனுடைய மகத்துவமான வல்லமை, தேவனுடைய மகத்துவமான ஞானம், தேவனுடைய மகத்துவமான அறிவு எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? மண்பாண்டமான உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில இருக்கிற எதுல இருந்து உருவாக்கினாரா? மண்ணினாலே உருவாக்கி அப்படின்ற வசனம் இருக்கு. அடுத்தது 3வது அதிகாரத்துல 19வது வசனம், Genesis 3:19. நீ பூமியில எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சரிங்களா? சோ இந்த மண்ணு அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமா நம்ம எங்க கேள்விப்படுவோம்னா, நீங்க எஸ்பெஷலி வந்து இந்த ஃபியூனரல் சர்வீஸ் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா, அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க பாஸ்டர் வந்து அவங்கள அடக்கம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார். எப்போ என்ன வார்த்தை சொல்லுவார்னா, மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவார். கரெக்டா? இதுதான் சொல்லுவார். ஸோ அதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் மனசுல ஒரு 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 பிக்சர் வரும். நான் தான் நிறைய ஃபியூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ணனால நான் சொல்றேன், நீங்களும் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஒரு பிக்சர் வரும், இவ்வளவுதான் வாழ்க்கை, நம்ம ஒரு மண்ணு, நம்ம ஒரு தூசி, நம்ம திரும்ப மண்ணுக்கு தான் போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு எண்ணம் உள்ள ஓடும். கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம மைண்ட் செட்டே ஒரு மாதிரி மாறிடும். நம்மளும் இப்படிதான் போல, மண்ணுக்கு மண்ணா தான் போனோம்ட்டு. இப்போ கண்டிப்பா வந்து இப்ப சரீரத்தை வந்து மண்ணுக்கு தான் புதைக்க போறாங்க. ஆனா நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வந்துடும்னா, நம்மளே ஒரு மண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துடும். கரெக்டா? நானே ஒண்ணும் கிடையாது, நானே ஒரு மண்ணு தான். இந்த மண்ணு திரும்ப இந்த மண்ணுக்கு போகுது. அதுக்கு வசனமும் இருக்குது. மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்புறம் இன்னொரு வசனம் படிச்சோம், ஆதியாகமம் 2:7 படிச்சோம். கர்த்தர் வந்து மனுஷன் எங்க இருந்து எதுல படிச்சாரா? மண்ணில இருந்து என்ன பண்ணாரா? உருவாக்கினார். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நம்பிக்கையை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, நாம வெறும் ஒரு மண்ணு தான், there is nothing good about us அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து பேசிக்கலி வந்து எல்லா டினாமினேஷன்ஸ்லயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது எல்லா இதுலயும் போய் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு டினாமினேஷன் தான் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. முக்காவாசி, அதாவது மோஸ்ட்லி எவ்ரி டினாமினேஷன், மெயின் லைன் சர்ச்சஸ்ல, பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த மண்ணு, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. அதனால ஜெபம் பண்ணும் பொழுதும் எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே நான் ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு மண் ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபமே பண்றாங்க. ஸோ இதை வந்து இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது மக்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா, இந்த ஜெபம் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹம்பிள் பிரேயர். ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவருக்காக என்ன பண்றேன், ஹம்பிள்ன்ற தமிழ் எப்படி சொல்றது, ஒரு தாழ்மை உள்ள ஜெபம். ஒரு தாழ்மை உள்ள ஜெபம், ஒரு பிரேயர் ஆஃப் ஹியூமிலிட்டி. நான் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்றேன், நான் தூசி குப்பை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்புறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ நிச்சயமா வந்து நம்மளுடைய சரீரம் வந்து மண்ணினாலதான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அது சர்டன் திங்ஸ் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன் பிஃபோர் ஐ கோ இன் டு த மெயின் சப்ஜெக்ட். நம்ம சரீரம் வந்து மண்ணினாலதான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல வந்து நீங்க எந்த டவுட் இருக்க வேண்டாம். நான் தெளிவா போட்டிருக்கு, ஆண்டவர் மண்ணில இருந்து மனுஷனை உருவாக்கினார்னு. சோ எதை மண்ணில இருந்து உருவாக்கினார்னா, சரீரத்தை மட்டும் தான் மண்ணில இருந்து உருவாக்குறார். நல்லா கவனிக்கணும், நீங்க சரீரத்தை மட்டும் தான் மண்ணில இருந்து உருவாக்குறார். அந்த சரீரத்தை உருவாக்கிட்டு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அதுக்குள்ள ஊதுகிறார். ஆஃப்டர் he makes the body from the mud, from the dust, he breathes into the nostril of that body which is made from dust. தன்னுடைய சுவாசத்தை அதுக்குள்ள ஊதுகிறார். அப்பனா ஆவியை அதுக்குள்ள ஊதுகிறார். மனுஷனுடைய ஆவியை அதுக்குள்ள ஊதுகிறார். இப்ப மனுஷனுடைய ஆவி வந்து மண்ணுல இருந்து வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனோட ஆவி வந்து மண்ணுல இருந்து வரல. மனுஷனுடைய ஆவி வந்து தேவனிடத்துல இருந்து வருது. இதை வந்து ஆதியாகமம் 1 நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1 26, ஆதியாகமம் 1:26 போடுங்க. ஜெனிசிஸ் 1:26 அது படிங்க பாஸ்டர்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் ம், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவார்கள் ம், என்றார். ம். So, இந்த வாசிக்கவா? வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, நல்லா கவனிங்க இந்த வசனத்துல. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்திலும், அதாவது வந்து தேவன் நமது சாயலில் நமது ரூபத்தில், லெட் அஸ் மேக் மேன் அப்படின்றது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி. சோ யாரெல்லாம் இன்வால்வ்டா இருக்காங்க? காட் த ஃபாதர், ஜீசஸ் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் 3 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க? நமது சாயல்ல நமது ரூபத்துல மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அடுத்த வசனத்துல என்ன வருதுன்னா 27 படிங்க பாஸ்டர். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே மனுஷன் உருவாகிறான். தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக தம்முடைய சாயல சிருஷ்டித்தார். So the spirit of man came from God. நம்ம மண்ணுல இருந்து வரல, நம்மளுடைய ஆவி மண்ணுல இருந்து வரல, நம்மளுடைய சரீரம் மட்டும்தான் மண்ணுல இருந்து வருது. நம்மளுடைய உள்ளான மனுஷன் இருக்கான்ல, ஆவி மனுஷன் வந்து தேவனிடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு மனுஷன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம மண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் மண்ணு மாதிரி தான் வாழ்வோம் வாழ்க்கையில. வேற எதுவும் வாழ முடியாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்துல இருக்க பெரிய பிரச்சனையே மண்ணு பிரச்சனை தான். நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திருக்கேன். என்ன பிரதர், ஒரு அந்த கல்லறை இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரேவ்யார்டு, அதுக்கு ஒரு பெரிய போட்டி நடக்குதுங்க இப்போ. அதுக்காகவே நிறைய பேர் வந்து சபைகள்ல வந்து மெம்பர்ஷிப்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மெயின் லைன் சர்ச்சஸ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்காக தான் மெம்பர்ஷிப் வச்சிருப்பாங்க. சர்ச் பக்கமே வர மாட்டாங்க. ஆனா மாசம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கட்டுவாங்க, சந்தானம் ஒண்ணு கட்டுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஏன் தெரியுதுன்னா, நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குவாங்க. அதனால எனக்கு தெரியுது இதெல்லாம். சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவாங்க. கேட்டா என்ன இருந்தாலும் பிரதர், நாளைக்கு கலரை பிரச்சனை வரக்கூடாது இல்ல, நாளைக்கு நம்ம செத்த பிறகு கலரை கிடைக்கணும்ல. ஏன்னா மெயின் லைன் சர்ச்சஸ்ல தான் நிறைய கிரேவியார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கலரைகள்லாம் இருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மெயின் லைன் சர்ச்சஸோட கலரைகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லு. கீழ்பாக் செமெட்ரியா இருக்கட்டும், மந்தவெளி செமெட்ரியா இருக்கட்டும், எல்லாம் ஃபுல்லு. சோ அது இப்ப எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, ஏற்கனவே உங்க குடும்பத்துல யாராவது அங்க இருந்தாங்கன்னா அங்கேயே என்ன பண்ணுவாங்களா, நோண்டி அங்கேயே உள்ள வச்சிருவாங்க அவங்கள. அந்த சிஸ்டம்ல போயிட்டு இருக்குது. எந்த சிஸ்டம்? இந்த டபுள் டெக்கர் பஸ் மாதிரி மேல மேல அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மைண்ட் தான் எப்படி இந்த மாதிரி ஃபியூனரல் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது மைண்ட் எப்படி இருக்குதுன்னா, இவ்வளவுதான் பிரதர், மண்ணுல இருந்து வந்த மண்ணுக்கு போனோம், மண்ணுல இருந்து வந்து மண்ணுக்கு போனோம். இது வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஃபியூனரல் சர்வீஸ்ல மட்டும் இதை வந்து நம்ம இப்படி பேசுறது இல்ல, திரும்ப வந்துட்டு இப்படியே தான் பேச ஆரம்பிச்சிடும். என்ன இருக்கு கடைசியில? இது வரும் ஒரு மண்ணு தான், இது வரும் ஒரு குப்பை தான், இது வரும் ஒரு தூசு தான் சொல்லி பேச ஆரம்பிக்கிறோம். இப்படி பேசும்போது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா வியாதி வந்து உங்களை ஆளுகை செய்யும். இப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன உங்களை ஆளுகை செய்யும்? வியாதி ஆளுகை செய்யும், பிசாசு ஆளுகை செய்வான். ஏன்னா மண்ணு வந்து யாரோட கிரவுண்டு? மண்ணு வந்து யாரோட கிரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இங்க பிசாசை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. 3வது அதிகாரம் வாங்க, ஆதியாகமம் 3க்கு வாங்க. ஆதியாகமம் 3க்கு 14, 3:14. அப்போது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் நகர்த்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய். அடுத்த வருஷம் படிங்க. ஒரு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது வந்து பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீ என்னது எல்லாத்தையும் மேல நீ தான் சபிக்கப்பட்டிருப்பாய். யூ வில் பி கர்ஸ்ட் among all the creatures. எல்லாத்துக்கு மேல நீ தான் சபிக்கப்பட்டு, அப்புறம் எல்லாத்துக்கு மேல நீ தான் கீழே இருப்பாய், மண்ணோட மண்ணா இருப்பாய், மண்ணை தான் திம்பாய். சோ மண்ணுன்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் கிடையாது, மண்ணுன்றது பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டஸ்ட் இஸ் நாட் த பொசிஷன் ஆஃப் மேன். டஸ்ட் இஸ் த பொசிஷன் தட் வாஸ் கிவன் டு தி எனிமி சேட்டன். அவனுக்கு தான் சொல்றாரு, நீ மண்ணை தின்னு மண்ணிலே பொருள்வா, எல்லாரையும் விட நீ தான் அதிகமா சபிக்கப்பட்டிருப்பான்னா, யூ வில் பி பிலோ மோர் தென் எனிஒன் ஆன் திஸ் ஹோல் வேர்ல்ட். உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் என்ன தெரியுமா? வாளாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேல இருப்பாய். இதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். உபாகமம் 28ல வரும், 13-14 வசனத்துல. நீ எப்படி இருப்ப? கீழே இருக்க மாட்டையா, நீ மேல இருப்ப. யூ வில் நாட் பி இன் த டஸ்ட், யூ வில் பி ஆன் த த்ரோன். இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொசிஷன்.
நீ வாளா இருக்க மாட்ட. வாளா இருக்கிறது அந்த கடைசியில இருக்க மாட்ட. யூ வில் நாட் பி த லாஸ்ட். யூ வில் பி த ஃபர்ஸ்ட். நீ தலையா இருப்ப. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். பிசாசுக்கு கொடுத்த பொசிஷன் என்னது? நீ மண்ணோட மண்ணா இருப்பாய், மண்ணையே திம்பாய். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம சரீரத்தை ஆண்டவர் எதுல உண்டாக்கினார்? மண்ணுல உண்டாக்கினார். ஆனால் இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிற ஆவி வந்து கர்த்தரிடத்துல இருந்து உண்டான ஆவி. ஹல்லேலூயா. The spirit that gives life to this body comes directly from God. ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்ட்ட இருந்து வருது. இட் இஸ் கமிங் டைரக்ட்லி ஃப்ரம் காட். இப்போ என் பிள்ளைய பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, இப்போ நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னா, என் பிள்ளைங்க 2 குட்டீஸ். அதுல போய் நான் கேட்டேன்னா அதுக்கு அழகா சொல்லும். அம்மா வயித்துல இருந்து வந்தேன். கேட்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்கீங்களா? எங்க இருந்து வந்த அப்படின்னா சொல்லலாம். அம்மா வயித்துல இருந்து வந்த அப்படின்னும். கரெக்டா? அவங்க மண்ணுல இருந்தா வந்தாங்க. அதுங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்ல பாருங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அதுங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுதுங்க ரெவலேஷன். உங்க பிள்ளைங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. நீங்க எங்க இருந்து வந்து நீங்க போய் கேளுங்க. நீங்க போயிட்டு மீட்டிங் முடிச்சு எங்க இருந்து வந்தா யாரும் மண்ணுல இருந்து வந்து சொல்ல மாட்டாங்க உங்க பிள்ளைங்க. நம்ம தான் மண்ணுல இருந்து வந்தோம், கல்லுல இருந்து வந்தோம், புள்ளில இருந்து வந்தோம் சொல்லிட்டு இருக்கோம். குப்பையில இருந்து வந்தோம்ட்டு. அவங்க எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. நான் உங்களுக்குள்ள இருந்து தான் வந்தேன் அப்படின்றாங்க பிள்ளைங்க எல்லாம். சோ மனுஷனே எங்க இருந்து வந்தான் இன்னைக்கு? கர்த்தர் இடத்துல இருந்து வெளியே வந்த ஒருத்தன் தான் மனுஷன். The whole mankind came out of God, not from any dust or dung. குப்பையும் குப்பை புழுதியில இருந்து வரலாம். ஏன் ஆண்டவர் வந்து பாருங்களேன், இத குறித்து ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் அப்படின்னா, வாங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6 படிப்போம். இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6 15ல இருந்து படிப்போம். 15ல இருந்து 20 வரைக்கும். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். வேசி தனத்திற்கு யோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவன்களை பெற்றும் உங்களுக்கு தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரகத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவனாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 15வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? Do you not know that your body is a member of Christ? Member of Christ என்னது? கிறிஸ்துவுல ஒரு பாட்டு தான் உங்க பாடி. மெம்பர் என்னது? இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இப்ப இந்தியன் பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னா 543 சீட்டு. கரெக்டா? 543 சீட்ஸ். சோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா அந்த 543ல அவர் ஒருத்தர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐ எம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஐ எம் எம்பி அப்படின்னா அந்த 543ல அவர் ஒருத்தருங்க. அவருக்கு அங்க ஒரு சீட் இருக்கும். எங்க? பார்லிமெண்ட்ல அவருக்கு ஒரு சீட் இருக்கும். அந்த 5 வருஷம் டேர்ம் முடிகிற வரைக்கும் அந்த சீட்டுக்கு போனா அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கணும். அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க உங்களுக்கு அப்புறம் கற்பனை பண்ணுங்க, கிரைஸ்ட வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி பாருங்க. ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் மாதிரி பாருங்க. இப்போ அக்கார்டிங் டு 1 கொரிந்தியன் 6:15 1 கொரிந்தியர் 6:15 படி கிறிஸ்து உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக. யூ ஆர் a மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுல ஒரு பாட்டா இருக்கிறீங்க. நீங்க இல்லாம கிறிஸ்துவாலேயே முழுசா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குல்ல? நீங்க இல்லாம கிறிஸ்துவால ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியாதுங்க. எனக்கே வந்து ஆண்டவர் ரீசெண்டா சொன்னாரு, ஓம் மூலியமாக சில ஃபங்க்ஷன்ஸை நான் வச்சிருக்கேன்றார். ஓம் மூலியமா சில பர்பஸை நான் வச்சிருக்கிறேன்றார். அந்த பர்பஸை என் மூலியமா செய்யணும்னு நினைக்கிறாரு அவர். என்னங்க நீங்க என் மூலியமா என்னங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால என்னையே பாத்துக்க முடியல, நான் என்னங்க பண்றதுன்றீங்களா? இப்போ மெம்பர் அப்படின்றால வாங்க இன்னும் மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு வருது. Do you not know that your bodies are members of Christ? இன்னொரு வசனம் பாருங்க. எபிஷியன்ஸ் எடுங்க. எபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 22. எபிஷியன்ஸ்
ம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ம். எல்லாவற்றையும் எல்லாவற்றும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு ம். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். And he put all things under his feet and gave him to be the head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. எல்லாவற்றையும் எல்லாத்தினாலும் நிரப்புகிற சரீரமாகிய சபை. எல்லாவற்றையும் நிரப்புகிற சரீரமான சபை. எல்லாவற்றையும் நிரப்புகிற சபை, சரீரமான சபைன்னு என்னது? நீங்க தான். நமக்கு தலையானவர் கிறிஸ்து. சோ இப்போ கிறிஸ்து என்ற தலைக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி பார்ட்டா இருக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கிரைஸ்ட் தான் ஹெட். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிபிகன்ட் பாடி பார்ட் என்னது? நீங்க தான். இப்போ உங்க பாடியை நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்ரி பார்ட் இஸ் வெரி சிக்னிபிகன்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்ரி பார்ட் இஸ் சிக்னிபிகன்ட். ஒரு பார்ட் கூட இல்லாம உங்களால நார்மலா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு பாட்டு கூட இல்லாம உங்களுக்கு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படி 5 விரல் இருக்குல்ல, ஒரு விரல் இல்லைன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விரல் இல்லாம இருக்கலாங்க. இப்ப 5 விரல்ல ஒரு விரல் இல்லாம இருக்கலாம். ஆனா இல்லைன்னா கஷ்டம் தான். அது தெரியுமா? இப்ப சப்போஸ் ஒரு விரல் காணும், வாழ்ந்துடலாம். நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன். ஒரு விரல் இல்ல, 2 விரல் இல்ல, ஒரு கையே இல்லாத ஆள்லாம் எனக்கு தெரியும், பார்த்திருக்கேனா. இருப்பாங்க. ஆனா அவங்களால நார்மலா இயல்பா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் சோ சிக்னிபிகன்ட். எவ்ரி பார்ட் இஸ் சோ சிக்னிபிகன்ட். இன்ஃபேக்ட் நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க நோஸ் இருக்குல்ல, உங்க நோஸுக்குள்ள ஹேர் இருக்கு, முடி இருக்குது. அது கூட ரொம்ப சிக்னிபிகன்ட். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த முடி இல்லைன்னா ஊர்ல இருக்க எல்லா ஆளுக்கும் உள்ள போயிருமா? எங்க? மூக்குக்குள்ள. நிறைய நேரம் யோசிச்சிருக்கோம்ல நம்ம, எதுக்கு ஆண்டவரே இங்கெல்லாம் போய் மூக்குக்குள்ளெல்லாம் முடி வைக்கிறீங்க? நான்லாம் யோசிச்சிருக்கேன், ஏன் ஆண்டவரே இங்கெல்லாம் போய் முடி வச்சுருங்க? அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இது இல்லைன்னா அழுக்கெல்லாம் உள்ள போயிருமா. ஆனா அது அது நம்ம கண்ணில் தான் இன்சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் கண்ணில் அது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. சோ நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய பாடியை கிரைஸ்டோட ஹெட்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பாடி எந்த பாடி? மண்ணால உருவாக்கப்பட்ட என்னுடைய சரீரத்தை கிறிஸ்துவாகிய தலையினத்தோட என்ன பண்றாரு? ஜாயின் பண்ணிருக்காரு. அது இப்படித்தானே போட்டிருக்கீங்க. அந்த 22, 23 படிங்க பாஸ்டர் திரும்ப. எபிஷியன்ஸ் 1:20-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நினைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். இதுல ரொம்ப முக்கியமானது 22வது வசனம். எல்லாவற்றையும் தமது பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, எல்லாவற்றையும் எனது பாதத்துக்கு கீழ்பற்றி. எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாவற்றையும்னா பிசாசி சேர்த்துதான் சொல்றாரு. Everything is under your feet. He has put. இது எப்படி வருதுன்னா, he has put all things under his feet. யார் உங்க பாதத்துக்கு கீழே பிசாசை கொண்டு வச்சிருக்கிறா? கர்த்தரே கொண்டு போய் பாதத்துக்கு கீழே பிசாசை வச்சுட்டாரு. நான் வைக்கலங்க. நான் கொண்டு போய் பிசாசை என் பாதத்துக்கு கீழே வைக்கல. யார் கொண்டு போய் என் பாதத்துக்கு கீழே பிசாசை வச்சிருக்கிறாரு? கர்த்தர் தான் வச்சிருக்காரு. He has put all things under his feet. நல்லா கவனிங்க. இந்த 2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிரைஸ்ட ஹெட்னு போட்டிருக்கு, நம்மள பாடின்னு போட்டிருக்கு. கரெக்டா? இதுல கிளியரா இருக்கீங்களா? இதுல எதுவும் டவுட் இல்ல. ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் சொல்ல போறது புரிஞ்சிடும். கிரைஸ்ட ஹெட்னு பிக்சர் பண்ணிருக்கு. நம்மள எல்லாரையும் we are all members of the body of Christ. சோ இப்போ ஃபீட் எங்க இருக்கும்? பாடியில இருக்குமா, ஹெட்ல இருக்குமா? ஃபீட் டைரக்ட்லி கனெக்டட் டு ஹெட்டா? இல்ல. ஃபீட் இஸ் இந்த பாடி தான். கரெக்டா? டார்சோ அப்படின்னுவாங்க. அது ஹெட். இது வரைக்கும் இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா? என்னோட நெக்குக்கு கீழே இட்ஸ் கால்ட் டார்சோ. ஆமா. அது தலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முண்டம் அப்படின்னுவாங்க. அப்படின்னு அர்த்தம். தலை இல்லைன்னு அர்த்தம். இப்போ தலை இல்லாம நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிறிஸ்துவர்களாகிய நாம இயேசு கிறிஸ்து என்ற தலை இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் நமக்கு அந்த பேர் தான். அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டாம். அதான் நம்ம பேரு. இப்ப நிறைய பேர் தலை இல்லாம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கிறிஸ்தவன் தான் பிரதர் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்காங்க. ஆனா தலைக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. சோ இப்போ கால் எங்க கனெக்ட் ஆயிருக்குது?
உங்களோட டார்சோல தான் கனெக்ட் ஆயிருக்கு, உங்களோட பாடியில தான் கனெக்ட் ஆயிருக்கு, தலையோட டைரக்டா கனெக்ட் ஆகல. இப்போ இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, எல்லாத்தையும் தமது பாதத்துல என்ன பண்ணிருக்காரு, கீழ்ப்படுத்தின்ட்டு. எவ்ரிதிங் இஸ் எவ்ரிதிங் ஹி ஹஸ் புட் அண்டர் யுவர் ஃபீட், அண்டர் த ஃபீட். யாரோட ஃபீட்? பாடியோட ஃபீட்ல. சோ இப்ப பிசாசு யார் கீழ இருக்கிறான்? அவன் கீழே. உங்க கால் கீழ தாங்க இருக்கிறான். சொல்லுங்க, என் கால் கீழ தான் பிசாசு இருக்கான். என் கால் கீழே இருக்கான். வியாதி யார் கீழ இருக்குது? என் கால் கீழே. உங்க கால் கீழ தான் வியாதி இருக்குது. வியாதி உங்க மேல இல்ல, உங்க கீழ இருக்குது. ஹalleluya. இது அவன் இத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமா இருக்குது. Sickness is not upon me, sickness is under my feet. All things, he has put all things under the feet, under our feet. எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. என்னுடைய பாதத்திற்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி. என்னுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. He has put all things under my feet. He has put sickness under my feet. வியாதியை என் பாதத்துக்கு கீழே வைத்திருக்கிறார். He has put Satan under my feet. பிசாசை என் பாதத்திற்கு கீழே வைத்திருக்கிறார். He has put depression under my feet. டிப்ரெஷனை என் பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. He has put lack and poverty under my feet. குறைவையும் தரித்திரத்தையும் என் பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தி. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் என் பாதத்திற்கு கீழே கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். He has put all things under my feet. Hallelujah. Above you, not on your sides, but under your feet. உங்க மேலேயும் கிடையாது, உங்க சைட்லயும் கிடையாது, உங்களுக்கு கீழே வச்சுட்டாரு. எதுக்கு கீழே? மண்ணுல மண்ணு பிரதர்னா, மண்ணு பிரதர் பாத்தீங்களா, இந்த மண்ணான சரீரத்துக்கு கீழே தாங்க. புரியுதுங்களா? நிறைய வாட்டி நினைக்கிறோம்ல, மண்ணு பிரதர்னா மண்ணு பிரதர். இந்த மண்ணு கீழே தான் அந்த மண்ணை வச்சிருக்காராம். நீங்க மண்ணு நினைச்சீங்கன்னா அந்த மண்ணு கீழே தான் இருக்குது. சரி, நமக்கு தாங்க தெரியல நம்ம பவர். பிசாசுக்கெல்லாம் நம்ம பவர் நல்லா தெரியுது, நமக்கு தான் தெரியவே மாட்டேங்குது நம்ம பவர். We don't know our power, we don't know our strength. அதனாலதான் பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. ஏன்னா கொரிந்து சபைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சபையில. ஒரு சைட்ல வந்து செக்ஷுவல் இமாராலிட்டி இருக்குது, இன்னொரு சைட்ல வந்து நிறைய இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரீரத்தை வச்சுதான் அந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால பால் எழுதுறாரு, திரும்பி வாங்க 1 கொரிந்தியர் 6:15 போடுங்க. 1 கொரிந்தியர் 6:15. உங்க சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிஞர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. சரீரம் கிறிஸ்துவின் அவயம், உங்க சரீரத்தை வேசியின் அவயத்தோட சேர்க்கலாமா அப்படின்ற. சோ இது வந்து என்ன கான்டெக்ட்ல வருதுன்னா, அடல்ட்ரியோட கான்டெக்ட்ல வருது. நீங்க அடல்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு 17வது வசனம் படிங்க. இதான் ரொம்ப முக்கியமான வசனம், 17th verse. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். பாருங்களேன், இத வந்து எந்த அனாலஜில வச்சு சொல்றாருன்னா, முந்தின வசனம் படிங்க பாஸ்டர், 16 படிங்க. இப்போ இயேசுவோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இருவரும் ஒரே மாம்சமா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது வந்து எங்க சொல்லி இருக்கு? ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை உண்டாக்குன சொன்னாரு, 2 பேரும் ஒரே மாம்சமாக இசைந்திருப்பீர்கள். இது எல்லா கல்யாணத்திலையும் சொல்றது கரெக்டா? ஆமா. கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரே மாம்சமா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு? இல்ல 2 பேரும் தனித்தனியா பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னாங்களா? ஒரே மாம்சமா இருப்பீர்கள். சொல்லுங்க, நானும் என் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறோம். வாய்தான் சொல்லுங்க, நானும் என் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறோம். உங்க கணவர்னா நானும் என் கணவரும் ஒரே மாம்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா மறந்து போயிருது. நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் மறந்து போயிருது இதெல்லாம். அப்படியான்னு கேக்குறாங்க சில பேர்லாம். அப்படியே பிரதர், மறந்து போச்சு பிரதர். ஒரே மாம்சமா இருக்கிறோம். கல்யாணம் பண்ண பிறகு நானும் என் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறோம். நீங்களும் உங்க கணவரும் ஒரே மாம்சமா இருக்கிறோம். சோ ஆண்டவர் அதை சொல்றாரு, நீ போய் வந்து ஒரு விபச்சாரியோட போய் சேரும் பொழுது ஒரே மாம்சம் ஆயிடுற.
சரியா? எப்படி ம். கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கும், அதே போல இது. அதே போல தான் அந்த அனாலஜி வச்சு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோடைய ஆவியும், உன்னுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்குது. ஹல்லேலூயா! உங்களுக்கு எந்த டவுட்டும் ம். வரக்கூடாது இன்னைக்கு. என்னைக்குமே இந்த டவுட் வரக்கூடாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்காரா, போயிட்டாருன்னு தான் பாதி பேருக்கு டவுட்டே இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கிறிஸ்தவத்துல என்னன்னா, இருக்காரா, போயிட்டாரா? பிரதர் போயிட்டாருன்னு நெனைக்கிறேன் பிரதர். ஏன் போயிட்டாரு பிரதர்? இல்ல பிரதர் காலையில ஜெபம் பண்ண மறந்துட்டேன் போயிட்டாரு. எனக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இந்த டவுட்ல தான் வாழ்ந்தேங்க. பல வருஷம் இந்த டவுட்ல இருந்தேன். இருக்காரா, போயிட்டாரா? இருக்காரா, போயிட்டாரா? ஒரு தடவ ஒருத்தர் வந்து கேட்டாரு என்கிட்ட. என்னுடைய பழைய நான் என்னுடைய சிஎஸ்ஐ சர்ச்ல ஒரு ஒரு அண்ணன் கேட்டாங்க. நான் போய் வாலிப சங்க ஐக்கியத்துல இருப்பேன். யூத் ஃபெலோஷிப்ல இருக்கும்பொழுது ஒருத்தர் கேட்டாரு. "ஆர் யூ சேவ்ட்?" அப்படின்னு கேட்டாரு. "ரட்சிக்கப்பட்டியா?" அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து ஆமா ரட்சிக்கப்பட்டேன்னாரு. உடனே அடுத்த கேள்வி கேட்டாரு. "ஆர் யூ ஷூர்?" அப்படின்னாரு. "நிச்சயமா தெரியுமான்னாரு." உடனே டவுட் வந்துருச்சு. ஐயோ! நம்மளா ஏதாவது சொல்றோமா? நெறைய நேரம் பிசாசு வந்து பாருங்க, வெளியில இருந்து வரமாட்றான். உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறான். இப்படியே கேட்டாரு. "ஆர் யூ ஐ அம் சேவ்ட். ஆர் யூ ஷூர்?" அப்படின்னாரு. ஆர் யூ ஷூர்ன்னோனே டக்குன்னு ஐய்யய்யோ! ஏன்னா, அப்போ யூத் ஃபெலோஷிப்ல நான் ஒரு லீடர் வேற. வாலிப ஐக்கிய சங்கத்துல லீடரு, வொர்ஷிப்லாம் லீட் பண்றேன், எல்லாம் பண்றேன். எனக்கே டவுட் வந்துருச்சு. ஐய்யய்யோ! ஒருவேளை சரியா ரட்சிக்கப்படலையோ? ஏன்னா, நம்ம எல்லாத்தையுமே எத பேஸ் பண்ணி செஞ்சுகிட்டு இருக்கோம். நம்ம ஃபீலிங்ஸ பேஸ் பண்ணி செய்றோம். அடுத்தவங்க ம். சொல்றத பேஸ் பண்ணி செய்றோம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி செய்றதே கிடையாது. இப்ப உங்க கல்யாணத்தையே எடுத்துக்கோங்களேன். உங்க கல்யாணமே எதனால ராட்டிஃபை பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறீங்க? அந்த டாக்குமெண்ட் தான் ராட்டிஃபைஸ் யுவர் வெட்டிங். அது தெரியுமா உங்களுக்கு? ம். உங்க ம்ஹ்ம். கல்யாணம் வந்து சர்ச்ல நடந்தாலும், நீங்க போயிட்டு நாளைக்கு போயிட்டு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க. இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு லீகல் டாக்குமெண்ட் அப்ளை பண்றீங்கன்னா, அவன் கேட்பான். வேர் இஸ் யுவர் மேரேஜ் சர்டிபிகேட்ன்னு கேட்பான். கரெக்ட்டா? இப்ப நான்லாம் பாஸ்போர்ட் எடுக்கும்போது கேட்டான். என் வைஃப்ப வந்து ஸ்பௌஸ் நேம்ல போடுறதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் காட்டணும். நான் போயிட்டு இல்லங்க சர்ச்ல தான் தாலி கட்டணும்னா, டேய் பேப்பர் எங்கய்யா? நீ சர்ச்ல தாலி கட்டு, கோயில்ல தாலி கட்டு, எங்கனாலும் கட்டு. பேப்பர் எங்கன்னு தான் கேட்பான். கரெக்ட்டா இல்லையாங்க? நீங்க இல்ல நான் வந்து தேவனுடைய சமூகத்துல அ ஃபாதர் இருந்தாரு. ஃபாதர் நீ எந்த ஃபாதர் சமூகத்தினாலும் கட்டிக்கோ. ஃபாதர் பெர்க்மன்ஸ வச்சே கூட தலைய கட்டிக்கோ. எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா பேப்பர் எங்கன்னு கேட்பான் அவன். வேர் இஸ் த மேரேஜ் சர்டிபிகேட்? வேர் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் ஃபார் யுவர் மேரேஜ்? புரியுதுங்களா உங்களுக்கு? ம். அத வச்சு தான் அவன் என்ன பண்றான்? நீங்க கணவன் மனைவின்றான். நீங்க என்ன ஃபோட்டோ காமிச்சாலும் ஒத்துக்க மாட்டான். நீங்க மாலை போட்டு ஃபோட்டோலாம் போய் காட்டலாம் அவன்கிட்ட. அது யாருனாலும் பண்ணலாங்க இன்னைக்கு. ஃபோட்டோ. ஸ்டுடியோல போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துரலாம் யாருனாலும் போயிட்டு. பின்னாடி வந்து வேட்டிகன் சிட்டிலயே கல்யாணம் பண்ண மாரி ஃபோட்டோ காட்டலாம் நீங்க. போப்பே பக்கத்துல நிக்கிற மாரி ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். இப்ப நம்ம அட்மின் இருக்கான் விஜய். அவன்ட்ட சொன்னாலே பண்ணி குடுப்பான். பக்கத்துல போப்பே நிப்பாரு உங்க பக்கத்திலேயே. பெனடிக்ட் இப்ப போப்பு அவரே நிக்கிற மாரி உங்களுக்கு பண்ணிடலாம். எடிட் பண்ணி குடுத்துடலாம் உங்களுக்கு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் எவனும். அந்த சர்டிபிகேட் தான் பேசும். அதே போல இன்னைக்கு நீங்க என்ன உணர்றீங்க? அவன் என்ன சொன்னான்? இவன் என்ன சொன்னான்? அவரு என்ன சொன்னாரு? இவரு என்ன சொன்னாருன்றது முக்கியம் கிடையாது. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தான் முக்கியம். ம். இல்லங்க பிரதர். அந்த பிரசங்கியார் அப்படி சொன்னார் பிரதர். இந்த இல்ல. அந்த பிரசங்கியார் சொல்றது முக்கியம் இல்லங்க. அந்த பிரசங்கியார் வார்த்தையில இருந்து சொன்னாரா? அதுதான் முக்கியம். டிட் ஹி ஸ்பீக் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட்? ஏன்னா நெறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரட்சிக்கப்பட்டனா, ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டனா, ஆவியானவர் இருக்காரா? போயிட்டாரா? இல்ல திரும்ப வருவாரா? இப்படின்ற பிரச்சனை நெறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது எத பேஸ் பண்ணி இருக்கும்? தங்களுடைய சுய ரைச்சஸ்னஸ், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் பால் தெளிவா எழுதுறாரு. "ஏய் எப்பா" இது வந்து யாருக்கு எழுதுறாரு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கணும். கொரிந்த் சர்ச்சுக்கு எழுதுறாரு. கொரிந்த் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒண்ணும் சூப்பரான சர்ச் எல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட பித்தலாட்டம் நடக்கிற சர்ச் அது. கொரிந்த் புக்கே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a புக் ஆஃப் என்னது? அவங்கள வந்து அட்மானிஷ் பண்ணி, அவங்கள டிசிப்ளின் பண்ணி எழுதுற புக் தான் கொரிந்த் புக்கே. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் ஃபுல்லா அதுதான். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ்ல. அவனுங்க கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? கொரிந்த் சர்ச்ல இருக்க பயல்கிட்ட சொல்றாரு. "எப்பா நீனும் தேவனுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறீங்க. நீ எப்படிப்பா போய் உன்னை வந்து ஒரு வேசியினிடத்துல சேர்த்துக் கொள்ளலாம்?" அப்படின்றாரு. அப்பன்னா வேசித்தனம் அந்த சபைக்குள்ள போய்க்கிட்டு இருக்கிற ஒரு காரியம். ம். புரியுதுங்களா? இப்ப இப்ப இ இ இந்த இந்த மாரி வந்து வேசியோட சேராத வேற ஏதாவது சர்ச்சுக்கு எழுதியிருக்காரா பவுலு? எழுதல. எபிசியன்ஸ்க்கு எழுதினாரா? எழுதல. கலாத்தியருக்கு எழுதுனா? எழுதல. ஏன் கொரிந்துக்கு எழுதுறார்ன்னா, கொரிந்துல இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அவன்ட்ட போய் எழுதுறாரு இவரு. என்ன சொல்றாரு? "எப்பா நீ போய் வேசியோட சேராத. நீ ஒரே மாம்சம் ஆயிருவ. ஏன்னா, நீ வந்து ஒரு சாதாரண ஆளு கிடையாது. உன் ஸ்பிரிட்டும், ஜீசஸ் ஸ்பிரிட்டும் இப்போ ஒன் ஸ்பிரிட் ஆயிருச்சு. சோ நீ எப்படிப்பா இந்த மாரி ஒரு கீழ்த்தனமான தரங்கெட்ட வேலைய செய்யலாம்? யூ ஆர் மச் சுப்பீரியர்" அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துறாரு.
ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு? He is talking about the superiority of the Corinth church. He is talking about the superiority of born again believer. எப்ப நீ சாதாரண ஆளு கிடையாதுப்பா. உன் ஆவியோட கிறிஸ்துவோட ஆவி ஒண்ணா இருக்குதுப்பா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ஒரு சாதாரண ஆளு மாதிரி போய் நீ போய் விபச்சாரம் செய்யாத. You are not a normal person. You are one with the Spirit of God. உன் சரீரத்தையே அவர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. உன்னுடைய பாடியே அவர் வந்து ஒரு பெரிய பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. உன் பாடியில பரிசுத்த ஆவியானவரே வந்து குடியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறான்றது சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரினிட்டில ஒருத்தர் வந்து உங்களுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு உள்ள. பிக்சர் பண்ணி பாருங்க. ட்ரினிட்டி, ட்ரையூன் காட், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்ல ஒருத்தர் உங்களுக்குள்ள வந்து என்ன பண்றாரு? ரூம் போட்டு உட்கார்ந்திருக்காருன்னா அப்ப சாதாரண விஷயமா? ஹோலி ஸ்பிரிட்டே உங்களுக்குள்ள இருக்காருன்னா ஜீசஸ் உங்களுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஹalleluya. ஏன்னா ஜீசஸோட ரெப்ரசன்டேஷன் தான் ஹோலி ஸ்பிரிட். சோ இதை யாருக்கு எழுதுறாரு? கொரிந்த் சர்ச்சுக்கு எழுதுறாரு. பாவத்துல வாழ்ற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. எப்பா, டோன்ட் ஃபர்கெட் தட் யூ ஆர் ஒன் வித் தி லார்ட். சொல்லுங்க, மை ஸ்பிரிட். சொல்லுங்க, மை ஸ்பிரிட், ஜீசஸ் ஸ்பிரிட், my spirit, Jesus spirit has become one spirit. has become one spirit. என்னுடைய ஆவி இயேசுவினோட ஆவியும் ஒரே ஆவி ஆயிடுச்சு. என்னோட ஆவியும் இயேசுவோட ஆவியும் ஒரே ஆவி ஆகிவிட்டது. ஹalleluya. இதுதான் ரியாலிட்டி. நீங்க நினைச்சாலும் இப்ப பிரிக்க முடியாதுங்க. ட்ரை பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் என்ன பண்ண முடியாது? உங்களுடைய ஆவியும் இயேசு கிறிஸ்துவோட ஆவியும் பிரிக்க முடியாது. ஹalleluya. இதுதான் காஸ்பல். இதுதான் குட் நியூஸ். நீங்க என்னதான் பண்ணாலும், பிரதர் நான் சப்போஸ் பாவம் பண்ணிட்டனாலும் அப்பவும் பிரிக்க முடியாது. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, அப்பவும் பிரிக்க முடியாது. என்ன பிரதர் இப்படி சொன்னா எல்லாரும் போய் பாவம் பண்ணிடுவாங்களே பிரதர்? நிறைய பேருக்கு இந்த ஒரு இது இருக்குது. இப்படி சொன்னா எல்லாம் போய் பாவம் பண்ணிடுவாங்க. அப்படி நான் மாத்தி சொன்னா நான் பாவம் பண்றேன்னு அர்த்தமாயிரும்ல. நான் போய் சொல்றேன்னு அர்த்தமாயிரும்ல. நீ பாவம் பண்ணா ஆண்டவர் போயிருவான்னு சொன்னா நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் என்னெல்லாம் அடிப்பாரு? ஏண்டா உன்னை நற்செய்தி சொல்ல சொன்னா நீ இப்ப பயங்காட்டிட்டு இருக்கிய எல்லாரையும் அப்படின்ட்டு. என்னங்க, இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தார்? முதல்ல பாவிகளுக்கு தான் வந்தார்னு இயேசுவே சொல்றாரு. I came for the sinners and not for the righteous. So அவருடைய ஹோல் மைண்டே என்ன எதுல இருக்குன்னா, பாவத்துல இருக்கவன விடுதலையாக்கணும். இதுதான் மனசுல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இதான் கேக்குறாங்க. ஒரு விசுவாசி, ஒரு born again believer பாவத்துல இருந்தானா ஆண்டவர் அவனை நேசிப்பாரா, இல்ல ஆண்டவர் அவனை விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னா, நிச்சயமா நேசிப்பாருங்க. விட்டு போகவே மாட்டார். கிரைஸ்ட் டைட் ஃபார் தி அன்காட்லின்னு வருது, ரோமன்ஸ்ல வருது இல்ல. கிரைஸ்ட் டைட் ஃபார் தி அன்காட்லி. அந்த வசனத்தை எடுப்போம். ரோமர்ல ரோமன்ஸ் 5:6, ரோமர் 5:6 போடுங்க. அன்றைய நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமத்துக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு மரிக்க துணிவான். நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. நாம் பலன் இல்லாமல் இருந்த பொழுது, நாம் பாவிகளா இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹalleluya. சோ இது வந்து எதை போட்டிருக்குன்னா, சால்வேஷனை பத்தி போட்டிருக்கு. எதை போட்டிருக்குன்னா, நம்ம பாவியா இருந்தோம், கிறிஸ்து இல்லாம இருந்தோம், நமக்காக மரித்து அவர் என்ன பண்ணாரு? நம்மளே ரட்சித்தார் போட்டிருக்கு. கரெக்ட் தான். சோ இப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நீங்க நான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் சில நேரம் என்ன ஆயிடுறாங்கன்னா, மாம்சத்தின் பலவீனத்தினால பாவம் பண்ணிடுறாங்க. கரெக்டா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான், எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மாம்சத்தின் பலவீனத்தினால, டியூ டு தி வீக்னஸ் ஆஃப் தி ஃப்ளெஷ் தே ஃபால் இன்டு சம் கைண்ட் ஆஃப் சின். நீங்க சின்னுன்னு பெருசா யோசிக்க வேண்டாம். அதாவது நம்மளுக்கு ஒண்ணு சின்னுன்னு தண்ணி அடிச்சிருவாரு, அது பண்ணிடுவாரு, இது பண்ணிடுறாரு, அப்படி போயிடுறாங்க. இல்ல இல்ல, கவலைப்படுறீங்க, அதே பாவம் தான்ல. கவலைப்படுறீங்க, கோவப்படுறீங்க, ஃபிட்ஸ் ஆஃப் ஆங்கர், அதெல்லாமே என்னது? பாவத்துக்குள்ளதான் வருது. இந்த மாதிரி சில காரியங்களும் பண்ணி விட்டுறோம் சில நேரத்துல. தேவனை நம்பாம இருக்கிறது, சில காரியங்கள்ல தேவனை நம்பாம உங்களே நம்புறீங்க பாத்தீங்களா, அதுவே பாவம் தானே. விசுவாசம் இல்லாத எல்லாமே பாவம்னு
எழுதப்பட்டிருக்கு. எனிதிங் விச் இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த் இஸ் சின். அப்பனா ஒரு 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 விஷயத்துல ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க கர்த்தரை நம்பாம நீங்களே செய்யணும்னு ட்ரை பண்றதும் பாவம் தான். அது பாவத்துக்குள்ள தான் வருது. அது மட்டும் என்ன இதுக்கு தனி இதுவா அதுக்கு? கிடையாது. சோ எல்லாமே இதுல வருது. இதுல தான் வருது. சோ இப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மள விட்டுட்டு போவாரா? இந்த நோ. கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி விட்டுட்டு போவாரு? விட்டுட்டு போக சான்ஸே கிடையாது. ஏன்னா, யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் புத்திரர் ஆகுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். எங்க வருது? யோவான் ஆமென். ஆமென். 1:12 ஜான் 1:12 போடுங்க. ஜான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை ஆ. பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். For as many as received him, to them he gave them the right, the power to become the children of God. ஆமென். Hallelujah. இந்த வசனத்தை வந்து கேஜேவில போடு விஜய். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடு. ம். கேஜேவில போடு. To them he gave the power to become the sons of God. கேஜேவில ரொம்ப கரெக்ட்டா வருது. Sons of God. இதுல வந்து children of God னு வருது. நியூ கிங் ஜேம்ஸ். கேஜேவில sons of God. சோ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்? Son of God. சன்னுனா யாரு? அப்பாக்கு அடுத்தது அவன்தாங்க. அவன்தான் சன்னு. கரெக்ட்டா இல்லையா? இப்ப பாஸ்டர் ஆண்டனி ம். இருக்காங்க. உங்க சன்னு ஜோனத்தன் இருக்கான். Whatever belongs to Pastor Anthony belongs to Jonathan. கரெக்ட்டா இல்லையா பாஸ்டர்? ஆமென். ஆமென். யா. நீங்க எதாவது வித்ஹோல்ட் பண்ணிருவீங்களா? இல்ல இதெல்லாம் தர முடியாதுன்றீங்களா? இல்ல, இல்ல. ம். என்னெல்லாம் வந்து பாஸ்டர் வச்சிருக்காங்களோ அது எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். ஆமென். எவ்ரிதிங் வாட் எவர் ஹி ஹாஸ் வெல்த் ரிச்சஸ் எல்லாமே அவனுக்கு தான். அடுத்தது அவனுக்கு தான். அவங்க இருக்கிற வீடு எல்லாமே அவனுக்கு தான். நத்திங் இஸ் வித்ஹெல்ட் ஃப்ரம் ஹிம். ஏன்? சிம்பிள் ரீசன். எதுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேளுங்களேன் பாஸ்டர் ஆண்டனிட்ட போயிட்டு. எதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாரு. அவன் என் பையன்பா அப்படின்னு ம். பாஸ்டர். ஹி இஸ் மை சன். ம். ஒரே ரீசன் அவ்வளவுதான். ம். The son abides in the house forever. அது ஒரு வசனம். அது எங்க ஆமென். வருது? Son abides in the house forever. அது எங்க வருது அந்த வசனம்? ஒரு நிமிஷம். ஜான் 8:35. அடிமையான 34 இன்றைக்கும் 34ல இருந்தே படிங்க 35 பாஸ்டர். 34ல இருந்தே படிங்க. இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக பாவம் ம். செய்கிறவன் இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். அடுத்தது. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான், குமாரன் ம். என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ம். அடுத்தது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ம். விடுதலை ஆகுவீர்கள். நல்லா கவனிங்க. சோ இந்த வசனத்தை வச்சு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அடிமையா இருக்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்ட்டா? அப்படிதானே போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி வருது? மோஸ்ட் ஸ்பெஷலி ஐ சே டு யூ, whoever commits a sin is a slave to sin. இது சொல்லுவாங்க. பாவம் செஞ்சா நீங்க பாவத்துக்கு அடிமை பிரதர். கரெக்ட் தான். அண்ட் slave does not abide in the house forever, but a son abides. சோ அதனால அவன் என்ன பண்ண முடியாது? வீட்ல இருக்க முடியாது. ஆனா புத்திரன் தான் இருக்க முடியும் அப்படின்னு போட்டு. ஆனா நீங்க 36வது வசனத்தை நீங்க கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையால் therefore if the son makes you free, you shall be free indeed. ஆமென். இப்போ சன்னோட வேலை என்னது? சன்னுனா இப்ப நான் டாக்கிங் அபௌட் ஜீசஸ் கிரைஸ்ட். சன்னோட வேலை என்னது? உங்களை விடுதலையாக்குவதற்கு தான் அவரோட வேலையை. He came to set you free. கேப்டிஸ்பிரியா? கரெக்ட்டா? ஒன் ஆஃப் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசாயா 61ல வரும். டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீ. ஏசாயா 61ல வரும். கரெக்ட்டா? சோ அவரோட ஆமென். வேலை என்னது? உங்களை விடுதலையாக்குறது தான். சோ நீங்க எதுலோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நோ. அவர் சும்மா இருப்பாருங்க? அவர் கண்டுக்க மாட்டாருங்க. நான் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நான் என் வாழ்க்கையில பார்க்கவே இல்லங்க. என்னைக்கு எப்பலாம் என் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பாவத்துல மாட்டியிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் சரி, ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, என்னை விடுவிக்கிற கிறிஸ்துவை தான் நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. I always saw Christ as my liberator. ஆமென். என்னை எப்பொழுதும் ஆமென். கிறிஸ்து வந்து என்னை விடுதலையாக்குனது தான் என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில. ரட்சிக்கப்பட்ட பிறகும் சொல்றேன் நான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் சொல்றேன். ஏகப்பட்ட காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் வந்து என்றைக்குமே வந்து அடிமையா வாழவே முடியாது.
அது வியாதிக்கா இருக்கலாம், பாவத்துக்கா இருக்கலாம், எதுக்குமே அடிமையா வாழ முடியாது. ஏன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை அந்த அடிமை கட்டுலருந்து விடுதலையாக்க தான் ட்ரை பண்ணுவாரு. ஆமென். ஏன்னா, இப்ப உங்களுடைய ஆவியும், இயேசுவோட ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறதுனால, அந்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இசைந்து இருக்கிறதுனால, அவர் உங்கள அடிமையா வாழ விட மாட்டாரு. உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்கள எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும், இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கணும், அப்படின்றதுல தான் அவர் முழு முயற்சியில இருப்பார். அதனால தான் வந்து இயேசு சொல்றாரு, அ குமாரன் 36வது வசனம். "தேர்ஃபோர் இஃப் தி சன் மேக்ஸ் யூ ஃப்ரீ, யூ ஷால் பி ஃப்ரீ இன்டீட்." குமாரன் உங்களை விடுதலையாக்கினா, நிச்சயமாக நீங்க என்ன இருப்பீங்க? மெய்யா விடுதலையா இருப்பீங்க. விடுதலை. ஏன் குமாரன் உங்களை விடுதலையாக்குவார்னா, அவரும் நீங்களும் ஒரே ஆவியாக இருக்கிறதுனால நிச்சயமாக விடுதலையாக்குவார். ஹalleluya. Because you are ஆமென். spirit and Jesus spirit is one spirit, definitely the spirit of Jesus will set you free. நிச்சயமாக. இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க நீங்க. என் லைஃப்ல எத்தனையோ தடவ ஆண்டவர் பேசியிருக்காரு இந்த வார்த்தைய. இன்னைக்கு இருக்கிறது மாரி நாளைக்கு நீ இருக்க மாட்ட கிரண். யூ வில் நாட் பி லைக் திஸ் டுமாரோ. நீ வேறு மனுஷனாக ஆமென். தான் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்னைக்கோ ரொம்ப மோசமா இருக்கிற நிலைமையிலலாம் ஆண்டவர் அப்படிதான் பேசுவார் என்ட்ட. யூ வில் நாட் பி த சேம். நீ வேறு மனுஷனா இருப்ப. யூ வில் பி a different man. You will be a transformed man. Why? Because the Son has come to set you free. ஆமென். பரிசுத்த ஆவியானவரோட வேலையே வந்து சத்தியத்துக்குள்ள உங்கள நடத்தி, அந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு விடுதலை குடுப்பது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலையே. The job of the Holy Spirit is to lead you in all truth, and with the truth he will set you free. அந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவார். அதற்காக தான் பாருங்க, இந்த மண்ணினால ஆன சரீரத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊத்திட்டாரு. சரீரம் மண்ணினால ஆனதுதான். There is no denial. This body is made from dust only. அதுல எந்த மாற்றமும் இல்லங்க. ஆனா இந்த மண்ணினால ஆன சரீரத்துக்குள்ள தான் யார் உட்கார்ந்திருக்கிறா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் உட்கார்ந்திருக்கிறார் உள்ள. உங்க வீடு எதுல கட்டுறீங்க நீங்க? ஒரு வீடு கட்டுறீங்கல்ல? வீடு எதுல கட்டுவீங்க? செங்கல் மண்ணுல தான் கட்டுவீங்க. எல்லா வீடும் செங்கல் மண்ணுல தான் கட்டுவீங்க. But what makes the house honorable? Is it because it is made in certain materials? ஏதோ சில மெட்டீரியல்ஸ் வச்சு கெட்டதுனால அது ரொம்ப கனமுடையதா? கிடையாது. It is because of the resident that house is made honorable. அந்த வீட்டுல யார் குடியிருக்காங்களோ அதை வைத்து தான் அந்த வீட்டுக்கு மதிப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு ஸ்டாண்ட் அலோன் அந்த வீட்டுக்குலாம் மதிப்பு கிடையாது. நான் இப்போ என் வீடு டி நகர். கொஞ்ச தூரம் அப்படி நடந்து என் ஸ்ட்ரீட் எண்டுக்கு நடந்து போனேன்னா காமராஜர், நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, காமராஜரோட வீடு இருக்கு. காமராஜர் இல்லம் அப்படின்ட்டு. பழைய வீடு அது. பாத்தீங்களா? பழைய வீடு. பார்த்திருக்கீங்களா? காமராஜர் இல்லம் சென்னையில இருக்கவங்கலாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த வீட வந்து காமராஜர் மெமோரியலா வச்சிருக்காங்க. மெமோரியல்னா அவர் இருந்தான்னு சொல்லி ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. ரொம்ப ஒண்ணும் பெரிய பிரமாதமாலாம் இருக்காது வீடு. கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா பயங்கர ஒண்ணும் அப்படியே லக்ஸரி பங்களா மாதிரிலாம் இருக்காது. ஆனா இன்னைக்கும் அந்த வீட பார்த்தா ஒரு மரியாதை வரும் நமக்கு. என் பிள்ளைங்கிட்ட எல்லாம் காமிப்பேன். ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதை தாண்டி தான் வருவோம் நாங்க எங்க வீட்டுக்கு. நடந்தே போயிடலாம் எங்க வீட்டுல இருந்து. இங்க வந்து எக்ஸ்சிஎம் காமராஜர் இருந்தாரு அப்படின்னு காமிப்பேன். அவங்கலாம் கேட்பாங்க பிள்ளைங்க, அவர் யாரு அவரு? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நானே பார்த்ததுல அவங்க எங்க பார்த்திருப்பாங்க. சொல்லுவேன் இந்த மாதிரி இருந்தாரு. he brought a big revolution in படம் போட்டேன் என் பையன் விஜய். அதை பாருங்க, ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? இந்த வீடு தான். எங்க ஸ்ட்ரீட் எண்ட்ல தான் இருக்குது. எவ்வளவு பிளஸட் பாருங்க. இவர் வீடு பக்கத்துல நான் இருக்கிறேன். பாக்கிறதுக்கு ஒன்றும் பிரமாதமாலாம் இருக்காது. பெரிய லக்ஸரி பங்களா மாதிரிலாம் இருக்காது. இதோட பயங்கரமான வீடுங்கள்லாம் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால பயங்கர லக்ஸரியஸ் பங்களாலாம் இருக்குது. பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா வாவ் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு. ரொம்ப சுமாரா இருக்கும். இப்பதான் வந்து அவர் ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க அவரோட நினைவா. ஆனா வாட் மேக்ஸ் திஸ் ஹவுஸ் ஹானரபிள்? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் தட் ஹவுஸ்? கிடையாது. இல்ல அது வந்து பழைய வீடா? கிடையாது. அதுல காமராஜர் வாழ்ந்ததுனால அதுக்கு கனம் வந்துருச்சு. புரியுதுங்களா? எத்தனையோ வீடு இருக்குங்க. நான் இருக்கிற ஏரியால எத்தனையோ வீடு இருக்கு. இதோட பிரமாதமான வீடெல்லாம் இருக்கு. அதுக்கு இல்லாத கனம் வந்து இந்த வீட்டுக்கு இருக்கு. சோ இப்ப நல்லா கவனிங்க. வாட் மேக்ஸ் யூ ஹானரபிள்? இஸ் இட் பிகாஸ் யூ ஆர் வெரி வெல் பில்ட், ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல், லாங் ஹேர்? டஸ் இட் மேக் யூ ஹானரபிள்? நிறைய படிச்சிருக்கேன். கிடையாது. You are honorable because God lives inside of you. Amen. Amen. Hallelujah. புரியுதுங்களா? This is what brings you honor.
உங்க சரீரத்துக்கு வந்து கனமே எங்கிருந்து வருது? கர்த்தர் இடத்துல தான் வருது. கர்த்தர் உள்ள வாழறதுனால தான் உங்களுக்கு கனமே. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். யூ ஆர் மோஸ்ட் ஹானரபிள். வை? பிகாஸ் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன்சைட் ஆஃப் யூ. யூ ஆர் மோஸ்ட் ஹானரபிள் பிகாஸ் யுவர் ஸ்பிரிட் அண்ட் ஜீசஸ் ஸ்பிரிட் இஸ் நவ் ஒன் ஸ்பிரிட். நீங்க ரொம்ப கனம் பெற்றவர்கள் என கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ரொம்ப கனம் பெற்றவர்கள் ஏனென்றால் உங்களுடைய ஆவியும் கிறிஸ்துவ ஆவியும் ஒரே ஆவியாக மாறிவிட்டது. நீங்க ரொம்ப கனம் பெற்றவர்கள் ஏனென்றால் அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கு. பாருங்க, இதுதான் வந்து பால் எழுதுறாரு. பால் வந்து பாலோடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ரெவலேஷன்லாம் அவருக்கு தான் வந்துச்சு. அவரை மாதிரி ஒரு 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 சன் ஆஃப் காடுக்கும் ஒரு எப்படி சொல்றது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து எவ்வளவு ஒரு மேன்மையானதுன்றத பவுல் தான் வெளியே கொண்டு வர்றாரு. 2 கொரிந்தியர் 4 எழுதுறாரு பவுல். 2 கொரிந்தியர் 4:7 படிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள், சரி மண்பாண்டங்கள் எதை சொல்லுங்க? நம்மளோட சரீரத்தை தான் சொல்லுங்க. சொல்லுங்க மண்பாண்டங்கள். This is the earthen vessel. மண்பாண்டங்கள். நம்ம எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, மண்ணு, மண்ணுக்கு வருவாய், மண்ணுக்கு போவாய். மண்ணு தான். அதான் முதல்ல இருந்தே சொல்றேன். இது மண்பாண்டம் தான். ஆனால் இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட பொக்கிஷம்னா பாருங்க, மகத்துவமான வல்லமை. ஹல்லேலூயா. மகத்துவமான வல்லமை. எக்ஸலன்சி ஆஃப் த பவர். மகத்துவமான வல்லமை, தேவனுடைய மகத்துவமான வல்லமைய ஆண்டவர் இந்த மண்பாண்டத்திற்குள்ள வைத்துட்டார். So the whole power of God, the excellent power of God, the excellent wisdom of God, the excellent knowledge of God is inside the earthen vessel which is you. தேவனுடைய மகத்துவமான வல்லமை, தேவனுடைய மகத்துவமான ஞானம், தேவனுடைய மகத்துவமான அறிவு எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? மண்பாண்டமான உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய மகத்துவமான வல்லமை, தேவனுடைய மகத்துவமான வல்லமை, தேவனுடைய மகத்துவமான ஞானம், தேவனுடைய மகத்துவமான ஞானம், தேவனுடைய மகத்துவமான அறிவு, தேவனுடைய மகத்துவமான அறிவு மண்பாண்டமான எனக்குள் வாசம் செய்கிறது. மண்பாண்டமான எனக்குள் வாசம் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எங்கங்க இருக்கு? இங்க இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள 2 கொரிந்தியர் 4:7 போட்டிருக்கிற மகத்துவமான வல்லமை, the excellent power of God is inside of me. எதுக்குள்ள? நீங்க மண்ணுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நாள் மண்ணு மண்ணுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். தன்னுடைய வல்லமையே அங்க உள்ள வச்சிருக்காரு. தன்னுடைய மகிமையே அதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. யாருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் திங்க வந்து ஒரு மகத்துவமான காரியத்தை கொண்டு போய் மண் பாண்டத்துக்குள்ள வைக்க மாட்டாங்க. கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல தான் வைப்பாங்க. கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க வீட்டுல தங்கம் வச்சிருக்கீங்க. தங்கத்தை கொண்டு போய் ஒரு இந்த அந்த காலத்துல இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த காலத்துல வந்து இந்த மண்ணுல செஞ்ச உண்டியல் பாத்திருப்பீங்கல்ல? இப்பெல்லாம் அது கிடைக்கதான்னு தெரியல எனக்கு. மண்ணுலயே இருக்கும். காசு சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு ரூபா கூட இருக்காது. அப்பெல்லாம் இந்த 4 10 காசுலாம் இருக்கும். 25 பைசு, 10 பைசு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதுல போடுவாங்க. போட்டு சேர்த்து வச்சு ஒரு நாள் போட்டு டமால்னு உடைப்பாங்க. உடைச்சிட்டு அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்? மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ரூபி, 25 பைசு, 50 பைசு, 4 அணா, அரை அணா இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். இந்த தங்க காசுலாம் போடுவாங்களா அதுக்குள்ள? யாரா போட்டு பாத்துருக்கீங்களா? தங்க காசுலாம் போட மாட்டான். தங்க காசு, செயின்லாம் போட மாட்டான் அவனும். அதெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருப்பாங்க? ஒண்ணு பீரோல வச்சிருப்பாங்க. வீட்டுல கோட்ரேஜ் பீரோல இருக்கும். இல்லன்னா பேங்க் லாக்கர்ல இருக்கும். நீங்க கேட்கலாம், ஏங்க? அதுவும் நல்ல விஷயம் தான். அதுவும் சேர்த்து வைக்கிறதா, இதுவும் சேர்த்து வைக்கிறதா? பைத்தியம் உனக்கு? நான்லாம் எட்டனாவை போடலாம் இதுல. ஒரு மண்ணு உண்டியல்ல. தங்க காசை போய் போட சொல்ற? ஆனா ஆண்டவர் பாருங்களேன், இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் அவருடைய மகத்துவமான வல்லமை, அவருடைய மகத்துவமான என்னது மகிமையை கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? இதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். நான் நிறைய தடவை நான் கேட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை, ஒரு ஹைலி எக்ஸலன்ட் திங்
உங்களுடைய குளோரி, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் தூக்கி எதுக்கு இந்த ஏர்தன் வெசல்குள்ள வச்சீங்க? ஏன் நீங்க ஏர்தன் வெசல்ல வச்சீங்க? வேற ஏதாவது ஒண்ணு நல்லா செஞ்சிருக்கலாம்ல. கல்லுல கில்லுல செஞ்சு, இரும்புல செஞ்சு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கலாம்ல பாடியன்னா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, "எப்பா ஏன் ஏர்தன் வெசல்குள்ள வச்சேன்னா, அப்பதான் வந்து தி குளோரி வில் நாட் கோ டூ யூ, தி குளோரி வில் கம் டூ மீ" அப்படின்னாரு. ஹல்லேலூயா. மகிமை யார்ட்ட போகுமாங்க? கர்த்தரிடத்துல போகும். ஏன்னா இந்த ஏர்தன் வெசல் வந்து உடையாம பாதுகாக்கிற பலன் யார்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்துல மட்டும் தான் இருக்குது. இப்ப புரியுதுங்களா? God wants the glory for him. இப்போ இந்த மண்பாண்டத்தை வைத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சிருது. என்னால இத செய்ய முடியாது. கர்த்தர் தான் செஞ்சாருன்றது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புரியுது பாருங்க. நீங்க போய் ஜெபம் ம். பண்றீங்க. அ இந்த மண்பாண்டத்த எடுத்துட்டு போய் கைய வச்சு ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த வியாதி சுகமாயிருது. ஜெபம் பண்ண உடனே அந்த மரித்தவன் எந்திரிச்சிடுறான். உங்களுக்கே தெரியும் இது நீங்க செய்யலன்ட்டு. கரெக்ட்டா இல்லையா? அ இல்ல நீங்க கை வச்சனால செத்தவன் எந்திரிச்சுட்டானா? இல்ல நான் கை வச்சனால எந்திரிச்சானா? கிடையாது. எனக்குள்ள வொர்க் பண்ற அந்த மகத்துவமான வல்லமை போய் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா சொல்றான், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். சகல கனமும் மகிமையும் உமக்கே அப்படின்றோம். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கமே என்னன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் பி டிபெண்டன்ட் ஆன் ஹிம். நாட் டிபெண்டன்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ரெங்த், நாட் டிபெண்டன்ட் ஆன் யுவர் ஓன் எபிலிட்டி. எப்பொழுதும் அவரை சார்ந்து தான் நீங்க வாழணும். உங்க சுயத்தையோ, உங்களையோ, உங்க திறமையோ, உங்க ஞானத்தையோ, உங்க படிப்பையோ சார்ந்து நீங்க வாழக்கூடாதுன்றது தான் அவருடைய சித்தமே. அதனால தான் இவ்வளவு பெரிய பவர தூக்கிட்டு கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சுட்டாரு. நெறைய வாட்டி யோசிப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எப்படி எனக்குள்ள வாசம் செய்வார்? யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் உட்கார்ந்து? நம்மலாம் யோசிக்கிறதே இல்ல இதெல்லாம். அப்படியே போயிடுறோம் நம்ம பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு. The one who created the heavens and earth wants to live inside of me. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது? அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறாராம். என்னது கிறிஸ்துவ கல்லறையிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரா? இதெல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியலல்ல. இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணவே முடியல. இதெல்லாம் யோசிக்காதனால தான் வியாதி நம்ம மேல ஆளுகை செய்து கொண்டிருக்குது. இத கொஞ்சம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி உட்கார்ந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அன்றியும் கிறிஸ்துவை எங்க வருது? ரோமர் 8:12 அந்த வசனத்த போடுங்க. ரோமர் 8:12. ரோமர் 8:12. முந்தின வசனமா? அன்றியும் 11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஓகே. ஹல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்துவோட மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். இயேசுவை மரித்தோர் எழுப்பின ஆவியாக உங்களில் வாசமாய் இருந்தால். உங்களில் வாசமா இருக்க. சொல்லுங்க. கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர். கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் என்னில் வாசம் செய்கிறார். எங்களில் வாசம் செய்கிறார். அவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்பதான் நான் சாட்ட பார்த்தேன். கிறிஸ்டியன் ஆண்டி ஒரு ரொம்ப வேலிட் கொஸ்டின் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரதர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ஸ் கோ அண்ட் சின் நோ மோர்? இனி பாவம் செய்யாமல் இரு. தட் இஸ் a வெரி குட் கொஸ்டின் ஆண்டி. இப்ப பாவம் பாத்தீங்கன்னா பிசாசின் இடத்துல இருந்து வர ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் எங்க இருந்து வருது? பிசாசின் இடத்துல இருந்து வருது. பாவம் வந்து தேவனிடத்துல இருந்து வருது இல்ல. பாவம் பிசாசின் இடத்துல இருந்து தான் வருது. பாவத்தை செய்யணும்னு தூண்டுறதே என்னது? பிசாசு தான். பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்குது. அதுதான் மரணம். கரெக்டா? பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. சோ பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொள்கிறார். இது எங்க சொல்றாரு? எபிரேயர்ல 2வது அதிகாரத்துல 13-14 வசனம். அந்த வசனத்தை போடுங்க. எபிரேயர் 2ல வரும்ல. Hebrews 2 14th verse. ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படி ம். ஆனார். சோ ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. மரணத்தின் அதிபதியான பிசாசை தம்முடைய மரணத்தினால் படிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துல இருக்கிற யாவையும் அவர் விடுதலையாக்கினார். சோ யாரெல்லாம் ஜீவகாலம் மரண பயத்துல இருக்கிறது யாரு? நம்ம தான், மனுஷன் தான். ஃபியர் ஆஃப் டெத் வந்து மனுஷனுக்கு தான் இருக்குது. சோ அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனால் மரணம் வந்து பாவத்திலிருந்து உண்டான ஒரு காரியம். சின் ப்ரொடியூஸ்ட் டெத். கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் இஸ் டெத். ரிசல்ட் Amen. ஆஃப் சின் இஸ் டெத். ஆதாம் வந்து பாவத்துல விழுந்ததுனாலதான் மரணம் வந்து உலகத்துக்குள்ள வருது. அதுதான் வந்து ரோமர் 5 எல்லாம் எழுதுறாரு. ஆதாம் வழியாக மரணம் ஆண்டு கொண்டு இருந்துச்சு. ரோமர் 5 போய் படிச்சு பாருங்க நீங்க. ரோமர் 5, ஆமா ரோமர் 5 த்ரூ ஆடம்ஸ் trespass and sin death reigned அப்படின்னு வருது. த்ரூ கிரைஸ்ட் லைஃப் reigns. கிறிஸ்துவின் மூலமாக ஜீவன் ஆண்டு கொள்ளுது. சோ இன்றைக்கு நம்ம வந்து எல்லாரும் என்ன ஆயிட்டோம்னா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். சொல்லுங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். இதுல நீங்க டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு. ரட்சிக்கப்பட்ட நான் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன். கிறிஸ்துல இருந்து வெளியெல்லாம் நீங்க போக முடியாதுங்க. ட்ரை பண்ணாதீங்க. பிரதர் இல்ல பிரதர், சில நேரம் வெளியே போயிடும் பிரதர். அப்பெல்லாம் எதுவும் இது கிடையாது. கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஏனென்றால் உங்கள் ஆவியும் கிறிஸ்துவ ஆவியும் ஒரே ஆவியாயிருச்சு. நீங்க ஒரே ஆவியாயிட்டீங்க. நோபடி கேன் செப்பரேட் யூ. எப்படி நீங்களும் உங்க மனைவியும் நீங்களும் உங்க கணவரும் ஒரே மாம்சமா இருக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒரே ஆவியாயிருச்சு. யூ ஆர் நவ் ஒன் ஸ்பிரிட் வித் கிரைஸ்ட். ஸோ யூ கேனாட் கோ அவுட் ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் இன் கிரைஸ்ட். 1 கொரிந்தியர் 6 பார்த்தோம். நம்ம 1 கொரிந்தியர் 6 14 15 பார்த்தோம். 15 16 17. ஸோ இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க. ஸோ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன ஆயிடுறாங்க? சில நேரம் பாவம் செய்திடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட சில நேரம் பாவம் செஞ்சிடறாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண. பாவம் செஞ்சிடறாங்க. பாவம் செஞ்ச உடனே என்ன ஆகுது? அதுக்கான விளைவுகளும் வந்துருது. சில நேரம் கவனிச்சிருக்கீங்களா? பாவம் செஞ்ச விளைவு வந்துருது. இட் இஸ் நாட் தட் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்ச விளைவு வராது அப்படின்லாம் கிடையாது. பாவம் செஞ்சா விளைவுகள் வந்துருது. ஆனால் நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் விரும்பி பாவம் செய்யறது கிடையாது. கரெக்டா இல்லையா? அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் விரும்பி பாவம் செய்யறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர் நிறைய பேர் பாவம் செய்யறது காரணம் வந்து என்னன்னா, தங்களுடைய மாம்ச பலவீனத்தினால ஒண்ணு செய்வாங்க. இன்னொன்னு அறியாமையினால செய்யறது. இக்னரன்ஸ். அறியாமையினாலும் சரி நிறைய பேர் பாவம் செஞ்சு நான் பார்த்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டவர்களே நான் சொல்றேன். சரியான அறிவு கிடையாது. கிறிஸ்துவ குறித்த அறிவு இருக்காது. அதனால சில பேர் பாவம் செஞ்சிடறாங்க. ஹalleluya. இன்னொன்னு மனம் புதிதாகாமல் இருக்கிறதுனால பாவம் செய்றாங்க. பிகாஸ் ஆஃப் த அன்ரினியூவ்டு மைண்ட். ஏன்னா ரட்சிக்கப்படுறது வந்து ஆவியில தான் ரட்சிக்கப்படுறோம். மனது எப்படி இருக்குன்னா பழைய மனது தான் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? மனசு பழசா தான் இருக்குது. ஆவியில தான் உங்களுக்கு என்ன ஆயிருது? புதிய மனுஷனா மாறுறீங்க நீங்க. In your spirit you become a new man, a new creation, but in your mind it's still the old mind. நிறைய பழைய காரியங்கள்லாம் உள்ள உட்கார்ந்திருக்கு. அதனால தான் நம்ம வார்த்தையின் மூலமாக மனதை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? புதிதாக வேண்டியதா இருக்கு. அதனால தான் நம்ம மறுரூபம் ஆகிறோம். ஹalleluya. Through the ரோமர் 12:2 போடுங்க. ரோமன்ஸ் 12:2 போடுங்க. குயிக்கா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம். the good, perfect and acceptable will of God. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே ஜபம் இதுதான். கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியல பிரதர். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, வரவெல்லாம் இதான்ப்பா கேட்கறான். கர்த்தர் சித்தம் தெரியல. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுமா? கர்த்தர் சித்தம் தெரியல. இந்த வேலைக்கு போகணுமா, அந்த வேலைக்கு போகணுமா? கர்த்தர் சித்தம் தெரியல. அமெரிக்கா போகணுமா, யூரோப் போகணுமா? பாவம் அந்த மனுஷன். அவர் போட்டு இப்படிதான் பிச்சை எடுத்துருவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆளுங்க கர்த்தர் சித்தம் தெரியும்னா ஒரே வழிதான். இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரண சித்தத்தையும், குட் பர்ஃபெக்ட் அக்செப்டபிள் வில் ஆஃப் காட் புரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா உலகத்தை போல வாழாமல், உலகத்தை போல சிந்தியாமல், உலகத்தை போல பேசாமல், உலகத்தை போல நடக்காமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய சித்தம் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவத்துல வாழ்றாங்கன்னா மனம் புரியல. உலகத்தை போல ஒத்த வேஷத்துல இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு பிரதர் வந்து அவர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா
தண்ணி அடிப்பார் பயங்கரமா. ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. இந்த தண்ணியில முழுகி எழுந்துட்டாரு. அங்க போய் டெய்லி தண்ணியை போட்டுப்பாரு. கேட்டா சொல்லுவாரு, நான் ரசிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் நீதிமான் அப்படின்னு. எல்லாம் பேசிலாம் பார்த்தோம் நாங்கெல்லாம் போயிட்டு. இல்ல பிரதர், உங்களுக்கு நல்லது இல்ல, தண்ணி அடிச்சீங்கன்னா இல்ல. அதான் பிரதர், கர்த்தர் நேசிக்கிறாருல்ல பிரதர். நாங்க கர்த்தர் நேசிப்பாருங்க, உங்க லிவர் நேசிக்காது. லிவர் கொஞ்ச நாள்ல காணாம போயிரும். கர்த்தர் நேசிக்கிறாரு தான். கர்த்தர் நேசிக்கிறனால தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இது உண்மையா நடந்த கதைங்க. உண்மையா நடந்துச்சு இது. பொய் சொல்லல நான். அவரை நல்லா எனக்கு தெரியும். அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அடிச்சுட்டு ஒரு நாள் பார்த்தா லிவர் அவுட், காலி. அது என்ன பண்ணும்? லிவர் என்ன? லிவருக்கு தெரியுமா? இவன் ரட்சிக்கப்பட்டான், லிவர் போகாதுன்னு சொல்லுமா அது? அது போயிரும் அது. நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டோம்னா, அ எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் ஒண்ணும் ஆகாதுன்ட்டு. அதெல்லாம் பொய். லிவர் புடுங்கிட்டு போயிருச்சு. லிவர் போய் ஆளு மனுஷன் வயிறெல்லாம் உப்பிருச்சு. அந்த ஒரு மாரி ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆயி, இவ்வளவு பெருசா வயிறு உப்பிருச்சு. அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு, வாங்க எனக்கு ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு ஜெபம் பண்ணலாம் கூப்பிட்டாரு. அப்புறம் நானு என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர ஒரு மன மாறுதல் அவருக்குள்ள. ஒரு பயங்கர ரிப்பெண்டன்ஸ் அவருக்குள்ள வந்ததுனால, ரொம்ப ஆண்டவர விசுவாசி, வார்த்தைய நம்பி, அறிக்கை செய்து, விசுவாசத்துல நின்னனால என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டா அந்த லிவர் போச்சு பார்த்தீங்களா? கெட்டுப்போன லிவர் என்ன ஆச்சு? திரும்பவும் உயிர்ப்பித்து, இன்னைக்கு நல்லாயிட்டாரு திரும்ப. ஹalleluya. சோ சில பேர் என்ன சொல்றாங்க, பிரதர் இதுதான் கர்த்தர் காப்பாத்திருவார்ல பிரதர். நம்ம வாழ்ற வரைக்கும் வாழ்வோம் பிரதர் இஷ்டத்துக்கு. கடைசில போயிட்டு கர்த்தர் கால்ல விழுந்துருவோம்னா, சில நேரம் என்ன ஆயிருதுன்னா, கொஞ்சம் கஷ்டமா போயிருது. கொஞ்சம் எப்படி ஆயிருது? புரியுதுங்களா? இவருக்கு லிவர் திரும்ப வந்துருச்சு. சில பேருக்கு லிவர் காலியாயி போனவங்கலாம் தெரியும் எனக்கு கத. அது இந்த கூகுள் மேப் பார்த்திருக்கீங்களா? கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கூகுள் மேப்ல வந்து இங்கருந்து நீங்க போட்டீங்க ரூட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரூட் போட்டீங்கன்னா, இங்கருந்து நான் வேளச்சேரிக்கு போறேன். பாஸ்டர் ஆண்டனி வீட்டுக்கு போறேன். டி நகர் டூ பள்ளிக்கரணை அப்படின்னு நான் மேப்ல போட்டா அது காட்டும். எப்படி ரூட் காட்டும்னா, டி நகர்லேருந்து மவுண்ட் ரோடு புடிச்சு, மவுண்ட் ரோட்லேருந்து சின்னமலை சைதாப்பேட் கோட்டு, சைதாப்பேட் கோட்லேருந்து வேளச்சேரிக்குள்ள பூந்து, ஃபீனிக்ஸ் மால தாண்டி, அப்படியே போய் அந்த ரூட்ல தான் காமிக்கும். சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன், சின்னமலையில சைதாப்பேட்ல வந்து சின்னமலைக்கு கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் கிட்ட இருந்து ரோடு 2ஆ பிரியும். ம். ரைட் சைடுல போனா வேளச்சேரி போகும், லெஃப்ட் சைடு போனா அடையார் போயிரும். நான் அடையார் வழியாவும் போகலாம். நான் ரைட்ல போகாம, வேளச்சேரி போகாம லெஃப்ட் சைடுல அடையார்ல போயிரும். அடையாருக்கு போயிடுறேன். அடையாருக்கு போனேன்னா, அது என்ன பண்ணும்? அந்த ரூட் வந்து எப்படி காமிக்கும்னா, அப்படியே சுத்திக்கிட்டு காட்டும். ஓஎம்ஆர் போயி, ஓஎம்ஆர்லேருந்து தரமணி வந்து, தரமணியிலேருந்து வேளச்சேரி. டீடூர் தான். ஆனாலும் அது என்ன பண்ணும்? திரும்ப காட்டும், வழி காட்டும். அது விட்டுறாது என்ன. ரீரூட்டிங்ன்னு காமிக்கும். பார்த்திருக்கீங்களா? ரீரூட்டிங் காமிச்சு, திரும்ப ஆனா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆமா. ஆகும், பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். டைமுக்கு போய் சேர முடியாது பாஸ்டர் வீட்டுக்கு. சுத்திக்கிட்டு போவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அது போல தான். இப்போ மனைவியை நேசியுங்கள். கிறிஸ்து சபையை நேசித்தது போல அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? அ இப்ப இப்ப அந்த வசனத்த கேட்டு ஒழுங்கா நேசிச்சு இருந்தா வீட்ல பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார் பிரதர். நான் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பிச்சுக்கிட்டு போன பிறகு உட்கார்ந்து கவுன்சிலிங் குடுத்து சேர்க்கணும். எதுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட், தெரிஞ்சுங்க. எதுக்கு தேவையில்லாத புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? மொ அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த ஈவென்ட்ட சொல்றாரு. யோவான் 5ல சொல்றாரு. அந்த ஒருத்தன் படுத்திருக்கான்ல 38 வருஷம். இனி ஆமா. பாவம் செய்யாதே. ஏதா மோசமாயிரும். அப்ப என்ன சொல்றாரு? எப்பா ஏற்கனவே அப்பன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பாவத்தின் நிமித்தம் தான் 38 வருஷமா படுத்திருக்கான். ஆ. அதுதான் அதுக்கு இம்ப்ளிகேஷன். இப்ப அந்த ஒருத்தர் தண்ணி அடிச்சார்ல, லிவர் கெட்டு போச்சுல்ல. இப்ப அவருக்கு லிவர் ஆமா. சரியாயிருச்சு. இப்ப போய் திருப்பி அவர் குடிச்சாருன்னா, முட்டாள்தனமா இல்லையா அது? ஆமா. புரியுதா உங்களுக்கு? வை ம். டூ யூ வாண்ட் டூ ஹேவ் அன்னெசசரி ஹார்ட் ஏக்? தேவையில்லாத வலிகள் எதுக்கு வாழ்க்கையில? நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து தப்பா தேவனுடைய கிருபைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் கிருபை இருக்குல்ல பிரதர். நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம்ல பிரதர். நம்ம எப்படினாலும் ம். வாழலாம் பிரதர். கர்த்தர் பார்த்துப்பார். கிருபையின் காலத்துல தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்க மேல கிருபையா தான் இருப்பாரு. ஆனா, நீங்க தேவையில்லாம வேளச்சேரி வழியா சீக்கிரம் போய் சேர்ற ரூட்டுக்கு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு போவீங்க. அவருக்கு குடிச்சு லிவர் போச்சுல்ல. அந்த 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 ஹீலிங் ப்ராசஸ் அவருக்கு போய் ஜெபம் பண்றோம் சரியாகுதுன்னா, ஒரே நாள்ல டக்குன்னு ஆகல. இட் வாஸ் டேக்கிங் சம் டைம். அதுல எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லா இருந்தாரு தெரியுமா அவரு? வயிறு இவ்வளவு பெருசு ம். இருக்குங்க. பெரிய ஒரு 9 மாச கர்ப்பிணி மாரி இருந்தாரு. 1 வருஷமா. ம். ஃப்ளூயிட் கலெக்ஷன். எவ்வளவு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அது. எஸ், ஹி காட் ஹீல்ட். பட் வை டு யூ வாண்ட் டு கோ த்ரூ தட் பாத்?
Amen. ம். அதனால நான் ஹீலிங்க்கே நிறைய பேருக்கு என்ன சொல்லுவேன்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு சொல்லுவேன் நான்லாம். வராம காத்துக்கோங்க. வார்த்தைய டெய்லி படிச்சு, அறிக்கை செய்து, வியாதி வராமயே வாழ்ந்து பழகுங்கன்றேன். வியாதி வந்த பிறகு வார்த்தைய தேடி ஓடி, ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட்ட தேடி ஓடி, அதுக்கப்புறம் எங்க ஹீலிங் மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு ஓடுறதுக்கு, டெய்லி வார்த்தைய படிச்சு, அறிக்கை பண்ணி, விசுவாசத்துல வாழ்ந்தீங்கன்னா, வியாதியே வராதே. கரெக்ட்டா இல்லையாங்க? வீட கட்டும் பொழுதே, ஆமென். கற்பாறையின் மேல கட்டுனீங்கன்னா, மழை அடிச்சா என்ன? புயல் அடிச்சா என்ன? நம்ம போய் ஏரியில கட்டிட்டு, தண்ணி வருது, தண்ணி வருதுன்னா என்ன பண்றது? நவம்பர் மாசம் ஆனா. எடுத்தோம் கெட்டபோதே ஒழுங்கான இடத்துல கட்டிட்டு போயிருங்க. வருஷம் வருஷம் தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா எல்லா வீடும் ஏரியில தான் இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு புரியும் அது. கெட்டம்போதே நல்ல இடத்துல கட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சுச்சு. சோ, ஈவன் சம்டைம்ஸ் டியூ டூ வீக் சர்டன் இக்னரன்ஸ் அதாவது அறியாமையினால, பலவீனத்தினால விசுவாசிகள் பாவத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் கைவிடாம கூடயே இருக்கிறார். எதுக்கு? அவன திரும்ப ட்ராக்கு கொண்டு வரதுக்கு. எப்படி கூகுள் மேப் கைவிடாம கூடயே இருக்குதோ, நீங்க அப்படி சுத்திட்டு போனாலும், அதே போல ஆண்டவரும் கூட இருந்து திரும்ப அவன வழிக்கு கொண்டு வரணும். அப்படின்னு சொல்லி அவரும் பொறுமையா வெயிட் பண்றாரு. அவரும் வெயிட் பண்றாரு பொறுமையா. சரி வந்துருவான், வந்துருவான், வந்துருவான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கெட்ட குமாரன் கதை தான். அவர் வெயிட் பண்றாருல்ல அப்பா. அப்பா, பையன். அப்பன்னா யோசிச்சு பாருங்க. பையன்னா என்னன்னா, ஆல்ரெடி அவன் வந்து வீட்ல தான் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பையன் அவன். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஃபாதர் அப்படின்ற ஃபிகர் வந்து அங்க ஆண்டவர். பையன் வந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. மூத்த பையன் வீட்லயே இருக்கிறான். 2வது பையன் சொத்த வாங்கிட்டு போறான். ஆனா அப்பா அவனுக்காக காத்திருந்தார்ன்னு போட்டிருக்கு அங்க. காத்துக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு தெரியும் ஒரு நாள் வந்துருவான். ஒரு நாள் பாவம்லாம் பண்ணி எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்லி வருவான்ட்டு. இன்னைக்கு நெறைய விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. சுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். எல்லாம் முடிஞ்சோனே ஆண்டவரே கர்த்தாவேன்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் ஏன் போகணும்ன்றது தான் என்னுடைய இது. என்னுடைய வாதம். வை ம். யூ கோ சோ ஃபார்? பெட்டர் கம் டு கிரைஸ்ட் பிஃபோர் ஆல் தீஸ் ஸ்டார்ம்ஸ் ஹிட் யுவர் லைஃப். எல்லா புயல்களும் அடிக்கிறதுக்கு முன்பதாக கிறிஸ்துவனிடத்துல வந்துருங்க. வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கைய வாழலாம். ஏன்னா, மண்பாண்டமான உங்களுக்குள்ள அவருடைய மகத்தான வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் அந்த 2 கொரிந்தியர் 4ல 6வது வசனம் படிப்போம். அந்த முந்தின வசனம். 2 கொரிந்தியர் 4, 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு ம், கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் ம், பொருட்டாக ம். எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். ஆ. பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, "For it is சூப்பர். God who commanded light to shine out of darkness, who has shone in our ம். hearts to give the light of the knowledge of the glory of God in the face ம். of Christ Jesus." சோ, தேவனுடைய மகிமையே வந்து இங்க என்னன்னு போட்டிருக்குன்னா, அந்த வசனத்த போடுங்க. எடுக்காதீங்க. அந்த வசனத்த போடுங்க. தேவனுடைய மகிமை என்னன்னு போட்டிருக்குன்னா, மகிமையின் அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு வெளிச்சத்தை பண்ணும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு. So the glory of God is nothing but the knowledge of Christ. Amen. கிறிஸ்துவை ம். அறிகிறது தான் மகிமை. நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவ அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படும். The more you know Christ, the more the glory that is inside this earthen vessel will be manifested. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் தான் உள்ள உட்கார்ந்திருக்காரு. நாட் அ பார்ஷியல் ஹோலி ஸ்பிரிட், நாட் அ ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன இருக்கு? பாதி ஹோலி ஸ்பிரிட்லாம் உள்ள வரல. இல்ல ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட்லாம் வரல. முழு ஹோலி ஸ்பிரிட். எந்த முழு ஹோலி ஸ்பிரிட்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். ஆனாலும் ஏன் மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா கிறிஸ்துவை அறியவில்லை. Amen. பிகாஸ் யூ ஹவ் நாட் நோன் கிரைஸ்ட் as he has to be known. அவரை அறிகிற அறிவுல இல்லாததுனாலதான் அந்த மகிமையின் ஒளி வெளியே வர மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளயும் ஹீலிங் பவர் இருக்குங்க. வெறும் ஒரு ப்ராஃபட்டுக்குள்ள ஒரு இவாஞ்சலிஸ்டுக்குள்ள தான் ஹீலிங் பவர் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் தான் ஹீலிங் பவர் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, என் பிள்ளைக்குள்ள இருக்கு, உங்க பிள்ளைங்குள்ள இருக்கு. எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்குது? The power to heal is inside. But why not everybody is able to manifest? Because you do not have the knowledge of Christ. கிறிஸ்துவை அறியல. அதனால மகிமை வெளியே வர மாட்டேங்குது. கிறிஸ்துவை அறிஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகும்.
அப்போ நீங்க ஜெபம் பண்ணாலும் ஹீலிங் நடக்கும், உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணாலும் ஹீலிங் நடக்கும். ஸ்பெஷல் இவாஞ்சலிஸ்ட்லாம் தேவையில்லை. பாடி ஆஃப் கிரைஸ்டோட பர்பஸே எவரிபடி ஷுட் ஆபரேட் இன் தி ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட சரீரத்துக்கோட நோக்கம் என்னன்னா எல்லாரும் கிறிஸ்துவ போலவே அந்த முழுமையில என்ன பண்ணணும், வாழணும். எவரிபடி ஷுட் ஆபரேட் இன் தி ஃபுல்னஸ். இதுதான் பர்பஸ் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். எவரிபடினா இட் இன்க்ளூட்ஸ் எவரி பிலீவர், நாட் ஜஸ்ட் a pastor, a prophet or evangelist or a teacher or an apostle. எவரிபடி. வெறும் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மட்டும் தான் பிரதர் கிடையாது. எல்லாருமே எல்லாம் செய்யணும். நீங்களும் போய் செத்தவனை உயிரோடு எழுப்பணும், நானும் செத்தவனை உயிரோடு எழுப்பணும். நீங்களும் போய் தீர்க்கதரிசனம் சொல்லணும், நானும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். எல்லாருக்குள்ளேயும் தான் தம்முடைய மகத்துவமான வல்லமையை உள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ மண்ணினால உண்டாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்பாண்டத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை உட்கார்ந்திருக்கு. தட் மீன்ஸ் திஸ் mud pot, this earthen vessel is very honorable in the sight of God. இது தேவனுடைய பார்வையில ரொம்ப விலை உயரப்பட்டதா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்ககிட்ட அந்த ஒரு பிகி பேங்க் சொன்னல, அந்த ஒரு சின்ன உண்டியல், மண்ணுல செஞ்ச உண்டியல் இருக்கு. அதுல வந்து உங்க 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 அம்மா வந்து ஒரு 4 தங்க காசை போட்டுறாங்க உள்ள. ஒவ்வொரு தங்க காசும் 4 கிராம். மென்டல் கால்குலேஷன் போடுங்க. 20,000 மேல போகுது. 4 கிராம் ஒவ்வொரு தங்க காசும். 4 காசு இருக்கு. அப்பனா என்னாச்சு? 5 காசுன்னு வச்சுப்போம். கிட்ட 1 லட்சம் இருக்குது. ஒரு மண் பாண்டத்துக்குள்ள அது இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லி போகும்போது அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இருக்குதா இல்லையா? இருக்குதா? பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்க? அது கொண்டு போய் ஷெல்ஃப்ல வைப்பீங்களா? எல்லா இது மாதிரி ஷெல்ஃப்ல வச்சிருப்பீங்களா? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வைக்க மாட்டீங்க. கொண்டு போய் ஒளிச்சிங்க வச்சிருப்பீங்க. யாரா பார்த்தா என்ன யாது இந்த மண்ணுல செஞ்ச உண்டியலை கொண்டு போய் ஒளிச்சாங்க. ஐயா நீங்க தான் வெளியே தாங்க மண்ணுல செஞ்ச உண்டியல். உள்ள வந்து 4 தங்க காசு இருக்கு. 4 கிராமுங்க ஒவ்வொன்றும். தங்க விக்கிற விலை தெரியுமா உங்களுக்கு? பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்க? அவ்வளவு கேர் எடுப்பீங்க அதுக்கு. கரெக்டா இல்லையா? அவ்வளவு ப்ரெஷியஸா பாப்பீங்க. தோ இட் இஸ் மேட் ஃப்ரம் மட், யூ வேல்யூ இட் சோ மச். எதனால அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆச்சு? அந்த மண்ணுல செஞ்ச உண்டியலுக்கு. அந்த மண்ணுல செஞ்ச உண்டியல்னால கிடையாது. அந்த தங்க காசு உள்ள இருக்கிறனால தான் வேல்யூ. இன்னைக்கு ஏன் நீங்க ஹைலி வேல்யூபிள் தெரியுமா? ஏன் உங்க பிசாசு உங்களை டார்கெட் பண்றான்? கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஏன் பிரதர் பிசாசு என்ன டார்கெட் பண்றான்? ஏன் பிரதர் என்ன டார்கெட் பண்றான்னா, ரீசன் வந்து 2 கொரிந்தியர் 4:7 தான். இதான் ரீசன். மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சுட்டாரே, அதான் அவன் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வந்து. நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே என்னையா டார்கெட் பண்றான் ஆண்டவரே. ஆண்டவர் இதான் ரீசன் ஆண்டவர். ஏன் எல்லா பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் டார்கெட்டிங் கிறிஸ்டியன்ஸ்? உலகமெங்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. வெறும் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகமெங்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. எதுக்குன்னா நமக்கு தெரியல நமக்குள்ள என்ன இருக்குன்னு. பிசாசுக்கு தெரியுது. பொக்கிஷத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானுங்கடா அவனுங்க அப்படின்ட்டு உள்ள. அவன் பயப்படுறான். பிசாசு உள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே வந்துருமோன்னு பயப்படுறான் அவன். சீரியஸா அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. உள்ள வெளிச்சம் இருக்குது. இது வெளியே வந்துருச்சுன்னா உலகத்தையே மாத்திருமே, தேசத்தையே மாத்திருமேன்னு சொல்லி பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் பிசாசு. அதனாலதான் நம்மள டார்கெட் பண்றானுங்க. பர்சிக்யூஷன், சிக்னஸ் இதெல்லாம் கொண்டு வரான் பிசாசு. எதுக்கு? உள்ள இருக்கிற ஒளியை வெளியே கொண்டு வராம அமுக்கி வைக்கிறதுக்கு. உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியே தெரியாம, அந்த மகத்துவமான வல்லமை வெளியே வராம. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலையை கொடுத்தார். இந்த மண் பாண்டத்தை நல்லா கவனிங்க. மண்ணுன்னு சொல்றீங்கல்ல, இந்த மண்ணுக்காக தான் அவர் சிலுவையில தொங்குனாருங்க. யாராவது மண்ணுக்காக தொங்குவாங்களா? சொல்லுங்க. மண்ணுக்காக சிலுவையில எல்லாம் தொங்குவாங்களா யாராவது? இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணுனால உண்டாக்குன சரீரத்துக்காக தன்னுடைய சரீரத்தை கொடுத்தாராம். யாரும் செய்ய மாட்டாங்க. இங்க இது மண்ணுல செஞ்ச பொம்மை உடைஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. மண்ணுல செஞ்ச பொம்மை எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் உடைஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. யாரும் வந்து திரும்பலாம் சரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் வெரி இன்சிக்னிபிகன்ட். அதே தங்கத்துல செஞ்ச பொம்மைனா தூக்கி போட்டுருவீங்களா? போட மாட்டீங்க. ஆனா இந்த மண்ணுல செஞ்ச நமக்கு, மண்ணுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்காக தான் சிலுவையில மரிச்சாரு. உங்களுக்காக தான் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தாரு. உங்களுக்காக தான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாரு. So this is not just a மண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, this is not just a mud, this is golden sand என்றார். தங்க மண்ன்றார் இப்ப ஆண்டவர்.
யூஆர் நாட் ஜஸ்ட் மேட் ஆஃப் மண்ணு, யூஆர் மேட் ஆஃப் கோல்டன் சாண்ட். அதற்காக தான் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். கம்யூனியனே எதுக்கு? இந்த சரீரத்துக்காக தான். கம்யூனியனே எதுக்கு? உங்களுக்காக தான். அவருக்காக நீங்க கம்யூனியன் எடுக்கல, உங்களுக்காக தான் கம்யூனியன் எடுக்கிறீங்க நீங்க. உங்களுடைய ப்ரொடெக்ஷன், உங்களுடைய டெலிவரன்ஸ், உங்களுடைய ஹீலிங், உங்களுடைய ஃபர்கிவ்னஸ், உங்களுடைய விக்டரி, இதுக்காக தான் கம்யூனியன் எடுக்கிறீங்க. So Pastor Anthony will lead us in the Holy Communion. Pastor, over to you. Yeah, thank you. Yeah. நம்ம கம்யூனியன் முன்னாடி உங்ககிட்ட வந்து உங்க கையில் உள்ள ஒரு பிஸ்கட் அல்லது சப்பாத்தி அல்லது ஜூஸ் அதை எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரிஃபரபிளி பிஸ்கட் will be better. கண்டிப்பா பிஸ்கட் வீட்டில் கண்டிப்பா வச்சிருப்பீங்க, அதான் அந்த பிஸ்கட் எடுத்தீங்க. ஓகே, இப்போ 1 Corinthians chapter 11 இருந்து நம்ம படிப்போம். chapter 11 படிக்கிறேன். 23 onwards. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்க இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த 2 வசனத்துல 24, 25 பார்க்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை நாம் பார்க்கிறோம். இங்க கீழே பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன் பாவத்தை நினைவு கூறுன்னு சொல்லல, உன்னுடைய மீறுதல் நினைவு கூறுன்னு சொல்லல, அவர் சொல்றதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அவருடைய நினைவு கூறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவருடைய அகாப்பே லவ் நாம் நினைவு கூற வேண்டும், அவருடைய ஃபர்கிவ்னஸ் நினைவு கூற வேண்டும், அவருடைய அன்பை நினைவு கூற வேண்டும், அவருடைய இரக்கத்தை நினைவு கூற வேண்டும். அவர் எப்படி கிருபையாய் நம்முடைய இருதயத்துக்குள் வந்து வாசம் செய்யறாரு, அந்த மண்பாண்டத்துக்குள் கேட்ட சத்தியத்தின்படி அதை நினைவு கூறணும். நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவம் பண்ணிட்டேன், இல்ல இல்ல. அவர் சொல்ல, டூ திஸ் remembrance of me, remember my forgiveness, remember my acceptance, remember my compassion, remember my mercy. எவ்வளவு மோசமான நீசப்பாவே உடனே அக்செப்ட் பண்ணன, அதெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் 2 இடத்தையும் எம்பசைஸ் பண்றாரு. அந்த பிரேக்கிங் ஆஃப் பிரெட் ஆல்சோ இஸ் எம்பசைசிங் தட், அந்த ரசத்தை குடிக்கும் பொழுது அதான் எம்பசைஸ் பண்றாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இந்த பானம் பண்ணும் கர்த்தர் வரும் பொழுதும் அவரோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். வாட் சார்ட் ஆஃப் டெத் தட் இஸ்? The death is victorious death over sin, sicknesses, pain, ailment and the bondage. All the curses have been broken by the victorious death. சாத்தானை அவனுடைய கோட்டையிலே போய் அவனை வென்று வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் நினைவு கூறுகிறோம். The glorious hope. என்ன glorious hope? Sooner he is going to come in the midair. நடுவானத்தில் வந்து நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறது, அவருக்குள் வாழ்ந்து கொண்டு நம்ம எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறார் என்ற அந்த குளோரியஸ் ஹோப்பை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த பாடுகளில் நம்ம கம்யூனியன் எடுக்கும் பொழுது இந்த அவருடைய சரீரத்தை நாம் உட்கொள்கிறோம். 2வதாக அவருடைய இரத்தத்தையும் நாம் குடித்துக் கொள்கிறோம். 3வதாக என்னன்னா, அவருடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. சொல்ற வசனத்தை, இந்த இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும்போது நினைவு கூறும்படி செய்கின்றார். நியூ கவர்னன்ட், த கவர்னன்ட் which we Father God made with us. நம் பிதாவாகிய தேவன் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால ராட்டிஃபை பண்ணியிருக்கார். எனி கவர்னன்ட் should be ratified with the blood of an animal. பட் இங்க வந்து தேவகுமாரன் தன்னுடைய திரு ரத்தத்தை குடித்து பிதாவாகிய தேவனோடு நாம் பண்ணின உடன்படிக்கை ராட்டிஃபை பண்ணியிருக்கார். சோ இதெல்லாம் நாம் நினைவு கூறணும். இந்த மாதிரி as we partake the communion, you are affirming that nothing of the devil can thrive in our body. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களை என்னுடைய சரீரத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஏனென்றால் நான் ஜீவிப்பதற்காக, நான் வாழ்வதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது என்று நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக கம்யூனியன் ஆஃப் ஹிஸ் பாடி அந்த பிளட் ரிமைன்ஸ் என்ன ஞாபகப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, அன்புரோக்கன்
அன்பிரேக்கபிள் ஃபெலோஷிப் வித் ஹிம், அவரோடு உள்ள அந்த ஐக்கியம், அந்த பிரிக்க முடியாத ஐக்கியம், உடைக்க முடியாத ஐக்கியத்தை நினைவு கூறுகிறது. அது மட்டும் இல்லாம நாம் நம்முடைய முழுமையாக்கப்பட்டிருக்கோம். அவர் ஹோல்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் இன் ஹிம். we are complete in him. அவரில் முழுமையாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. we are complete in him. அதை நினைவுபடுத்துகிறது. his body was broken because so that we may never be broken by sicknesses or disease or pain. ஓகே, இதை நினைவுக்கு வந்து இந்த மாலை வேலை நான் கம்பெனி எடுக்கலாம். அவர் காட்டி கொடுக்க போய் கையில பிஸ்கட் இருக்கு, அவர் காட்டி கொடுக்க வேண்டிய ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம் சீரில் கழித்து கூறியதாவது, உங்களுக்காக பிற்கபடி என்ற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றார். நீங்க உங்க கையில் உள்ள அப்பத்தை பிச்சு உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இது இயேசுவின் சரீரம். இதுல ஹீலிங் virtues are available. The body of Christ broken for you, body of Christ broken for you, body of Christ broken for me. Thank you Lord. Let us eat together. கையில் உள்ள அந்த அப்பத்தை நீங்க சாப்பிடலாம். அந்தபடி அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படி ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அவர் இந்த ராத்திரி வேளையில நம்ம கையில் உள்ள அந்த பாத்திரத்தில் உள்ள பானஜம் பருவம், மேபி ஜூஸ், மேபி கிரேப் ஜூஸ் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ் ஆர் வாட்டர், வாட் மேபி, இட் இஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் நீங்க கொடுக்கும்போது என்னதுன்னா, உங்க சரீரத்தில் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை போலவே மாறி விடுகிறது. It purges all the impurities. உங்க ரத்தத்தில் உள்ள எல்லா வித அசுத்தங்களையும் எல்லா வித கிருமிகளை வெளியே தள்ளிவிட்டு உங்க ரத்தத்தை புதுப்பிக்கிறது. ஏனென்றால் மாம்சத்தின் உயிர் அது ஜீவனில் இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இயேசுவின் ஜீவன் சோயே லைஃப் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அது நம்ம உடல் நரம்புகளுக்குள்ளாக சென்று எல்லா அவயங்களையும் தொட்டு வெளியுள்ள அவயங்களை தொட்டு நம்மளை பரிபூர்ணப்படுத்துகிறது. ஆகவே நாம் மண்பாண்டாகளா இருந்தாலும் இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நம்ம சாப்பிடும் பொழுதும் உண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்டபத்தில் அந்த மகிமை மக்களுக்கு வெளிப்படும். எப்படி பிரதர் சொன்ன மாதிரி, ஒரு வீட்டுனால மகிமை வராது, வீட்டுல யாரு இருக்காங்களோ அதனால மகிமை வரும் சொன்னது போல, நம்முடைய எர்தன் வெசல் இந்த மண்பாண்டங்கள்ல இந்த மகிமையை நம்பிக்கையா இயேசுக்கு வாசம் செய்வதனால we are special in his sight. மக்கள் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்பாங்க. ஓகே, நம்ம கையில் உள்ள திட்டத்துக்கு நாம் பருவோம். Thank you Lord for the precious blood shed for us on the Calvary cross. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே சரீரத்தை உண்டு இந்த ரத்தத்தை பானம் பண்ணி கிழிவு பாருங்க, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இது ஏதோ சடங்காச்சரியம் இல்லாம let it become part of our life. எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட மறப்பது இல்லையோ, அதே போல இந்த ஜூம்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த கேட்டிங் ஆஃப் கம்யூனியனை அவங்க வாழ்க்கையில ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதனை ரெகுலராக எடுத்து அதன் மூலம் வரக்கூடிய ஹீலிங்க, அந்த ஜாய், அந்த பீஸை அனுபவிக்க நீர் கிருபை செய்வதாக. ஆண்டவரே, சாத்தான வந்து எடுக்க விடாம தடுக்க எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, அதை ரெகுலரா எடுக்க வேண்டிய அந்த ஜீல கொடுக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you pastor. Hallelujah. Thank you Lord. எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம். Hallelujah. Thank you Lord. Ribahana hashara haladi shorohomala takarana nanamo rakatharanama rabahalada rakatha. எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண முடியும்னா just open your mouth and start praying in the spirit. Hallelujah. Rabahala. Start praying in the Holy Ghost. Rabahatarana. The Bible says when you pray in the Holy Ghost intercedes for you with groanings and with groanings which even which you cannot comprehend. Yes. Hallelujah. Ungal பலவீனங்களுக்காக, yes, he intercedes for your weaknesses with groanings. Hallelujah. Rabba hatakala nananama shoroholadia ragadananama rohopolotihala nananama rahata. When you pray in the spirit, you pray for your healing. When you pray in the spirit, you pray for your deliverance. Without your knowledge, without your head knowledge, without your mind, you start praying in the spirit. ஆவியில நீங்க உங்களுடைய சுயபுத்தியை சாராமல் நீங்க ஆவியில ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய சுகத்திற்கு
விடுதலைக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஐ என்கரேஜ் யூ டு ப்ரே மோர் இன் த ஹோலி கோஸ்ட். அதிகமாக நீங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ண உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். ஹalleluya ரபா ஹலதி ரனனமா ஷொரஹொலோதி ரொகோபோலோதி ரகானனனனமா ரஹலதி ரகடனமா ரகலதஹ ரகடனமா ரோஹோலோதி ரகதரரரபல திகனமா ரகட Thank you, Lord. Thank you, Lord. இந்த பாட்டை நாம பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கிருபைக்கு மேல கிருபை தான் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. For a believer, for a born again believer, for a child of God, for a son of God, God gives more grace upon grace. ஆண்டவர் உங்களுக்கு கிருபைக்கு மேல கிருபை தான் கொடுக்கிறார். Hallelujah. Thank you, Lord. மகிமையிலிருந்து மகிமைக்கு தான் உங்களை கொண்டு போவார். Hallelujah. Hallelujah. That is your divine right in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். That you move from grace to grace, that you move from strength to strength, that you move from glory to glory. Hallelujah. Thank you, Lord. Rabahalananama sharahadiya ragadanama. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. Hallelujah. 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 ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்தவர் நீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீங்கப்பா. எனக்குள்ள நீங்க வாசம் செய்கிறாய். ஹalleluya. ஆண்டவரே, மண்பாண்டமான எனக்குள்ள ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான வல்லமை இருக்குதுப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you that the excellent power of God resides inside of me. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஹalleluya, உம்முடைய ஞானம், hallelujah, உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ள இருக்குது. hallelujah, your wisdom, your holiness, your sanctification is inside of us. hallelujah, hallelujah. rabahataranama sharahaladi rigadanama. Thank you, Lord. நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இந்த சத்தியத்துல ஆண்டவரே நிற்கட்டும் அப்பா. hallelujah. Let them stand strong in this truth, that God's wisdom and power resides inside of them. Hallelujah. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவனுடைய ஞானமும் வல்லமை எனக்குள்ள இருக்குது என்ற அந்த சத்தியத்தில் அவர் நிக்கட்டும். Hallelujah. Thank you, Lord. நன்றி, நன்றி. Hallelujah. ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் மேல Hallelujah, Hallelujah கண்ணோக்கமாக இருப்பதற்காக நன்றி. You are always mindful of us. Hallelujah. எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறீர். அதுக்காக நன்றி. எங்களுக்காகவே நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி. எங்களுடைய எதிர்காலத்தை நீங்க திட்டமிட்டு ஆண்டவரே அழகாக வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்கள் மூலமாக உலகம் என்றும் ஆசீர்வாதம் போகணும்ன்றதே உங்களுடைய திட்டமாக இருக்குது. அதுக்காக நன்றி. ஹalleluya. ஆபிரகாமுக்கு சொன்னது போல உலகம் முழுவதும் ஹalleluya உன்னுடைய சந்ததி மூலமாக உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீர். அதே போல எங்கள் மூலமாகவும் எங்கள் குடும்பத்தின் மூலமாக உலகத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். hallelujah. Through me and my family you are blessing the whole earth. hallelujah. Thank you, Lord. நன்றி, நன்றி, நன்றி. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். The devil is defeated. வியாதிக்கு இடம் கிடையாது எங்கள் குடும்பத்துல. hallelujah. குறைவுக்கு இடம் கிடையாது. hallelujah. சகலத்தையும் எங்களுடைய பாதத்துக்கு கீழே நீங்க கீழ்ப்படுத்தி வைத்துட்டீங்க. You put all things under our feet. hallelujah. Everything from devil to disease, to sickness, to poverty, to lack and curses, everything is under our feet. பாவம், நோய், பேய், பிசாசு எல்லாத்தையும் எங்க கால் கடியில கீழ்ப்படுத்திட்டீங்க. அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் இந்த வெளிப்பாட்டுல நாங்க வாழணும் ஆண்டவர். We pray that we will live in this revelation every day of our life. Thank you, Lord Jesus. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது இந்த ஊழியத்திற்கு உங்க காணிக்கையை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல வரும். So people who would like to give an offering to my ministry, என்னுடைய ஊழியத்துக்கு உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு you can use these details and give. உங்க ஸ்கிரீன்ல வருது, அதை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னோட
பேங்க் அக்கௌண்ட் டீடைல் அண்ட் மை கூகுள் பே நம்பர் அதில் இருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே ரெண்டுமே ஒரே நம்பர் தான். 9884160264. ஸோ யூ கேன் யூஸ் தட் அண்ட் கிவ்.